எப்படி அர்த்தம் பண்ணால் அது உண்மை அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு காட்டுவது நம்ம சிவஞானமுனிவருடைய ஒரு பணி. அது எல்லா இடத்துலையும் மக்களுக்கு குறிக்கோள் செய்யல. அப்ப அவர் என்ன சொன்னாரு, உருவங்காட்டும் என்பதனுடைய கருத்து பிரத்யட்சமாக காட்டும் என்பது அன்று பாரிசேடத்தால் காட்டும். பாரிசேடம் என்பது ஒரு அளவு. பாரிசேட அளவினால்தான் இருள் என்பது ஒன்று உண்டு நாம் தெரிந்து கொள்ளுகிறோமே தவிர காட்சி புலனால தெரிந்து கொள்ளவில்லை. இப்ப நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குது, காட்சி புலனால் தெரிந்து கொள்வதில்லை என்பது எவ்வாறு, பாரிசேடத்தால் தெரிந்து கொள்கிறோம் என்பது எவ்வாறு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசணும். காட்சி புலனால் காணவில்லை அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை காட்சி புலனாக காண வேணும்னா கண்ணொளியும் கண்ணொளிக்கு வேஞ்சமாக இருக்கின்ற இன்னொரு ஒளியும், விளக்கொளியோ சூரியன் ஒளியோ ஏதோ ஒன்று, ரெண்டும் சேர்ந்து நம்மால் காணப்படுகிற பொருள்ல படணும். அப்பதான் ஏனென்றா பிரத்யட்ச பிரமாணத்தினால பொறிகளுக்கும் பொறிகளால் அறியப்படுகிற விடயங்களுக்கும், அதாவது விடயம்னா அறியப்படுகிற பொருள், சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இல்லாம, அதாவது காற்று சில்லுன்னு வீசுகிறதுனா காற்று என்னுடைய தோல்ல படணும், அப்பதான் அது அந்த ஸ்பரிச உணர்ச்சியை உணரும். தோல் இங்கிருந்து போய் காற்றுல படாது, இது பாட்டில் இங்க இருக்கும், அது படணும். அப்போ காற்றினுடைய தட்ப உணர்வுக்கும் தோலுக்கும் சம்பந்தம் ஏற்படும். அதுபோல ஒரு நல்ல இசை கேட்கிறதுனா அந்த இசை காதில் படணும். காதென்ற ஞானேந்திரியத்துக்கும் அந்த இசைக்கும் சம்பந்தம் இருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா பொறிகளுக்கும் புலன்களுக்கும், புலன் என்பது விடயங்கள், புலன் என்ற சொல்லுக்கு 2-3 அர்த்தம் உண்டுங்க. எந்த இடத்துல என்ன அர்த்தம் வருது அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டு தான் பேச வேண்டும். இங்கே விடயங்கள் என்ற பொருளை பேசுகிறேன், சம்பந்தம் இருக்கணும். அதை போல கண்ணுக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இதுதான் சிவஞானமுனிவர் கேட்குற கேள்வி. கண்ணுக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இருக்குதா? கண்ணுக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஏன் இருக்குது அப்படின்னு நாம் நினைப்போம். இப்போ இருள் என்பது எங்கேயும் பரவி இருக்குது இல்லைங்களா? இப்போ நாம கண்ணை விழிச்சு பார்க்குறோம். ராத்திரியில் 12 மணிக்கு எந்த வெளிச்சமும் இல்லை, ஜன்னெல்லாம் நல்லா அடைச்சிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கோம். விழிச்சு பார்க்குறோம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கண்ணை மூடிக்கிறோம். அப்போ விழிச்சு பார்த்தா என்ன உணர்வு இருந்ததோ அதே உணர்வு தான் கண்ணை மூடிக்கொண்ட பொழுதும் இருக்குது. அப்படியான நீங்கள் எங்கே இருளை பார்க்கிறீர்கள்? இருளை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் கண்ணு மூடிட்ட பிறகு இருள் தெரியக்கூடாது. கண்ணு மூடிக்கிட்ட பிறகு உங்களுக்கு இருள் அனுபவம் தானே இருக்குது. அப்படியானா கண்ணோடு இருள் சம்பந்தப்படவில்லை. அப்படியானா இருள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது? இருளை தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு ஒளியினுடைய துணை வேணும். இது பெரிய ஆராய்ச்சி இருக்குது. அதாவது 3 விதமான ஆராய்ச்சி இருக்காது. அந்த இருள் வேற எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதாவது ஒளி படாத இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஒளி படாத இடத்துல இருக்கிற இருளை நீங்கள் ஒளியோடு இருந்து தெரிந்து கொள்ளலாம். சிவனுடைய திருவருளோடு இருந்தால் ஆணவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிவனுடைய திருவருள் இல்லை என்று சொன்னால் ஆணவத்தை தெரிந்து கொள்ள முடியாது. அதுபோல சூரியனுடைய ஒளி இருந்தால் நீங்கள், அதாவது அந்த ரூம் ஒரே இருட்டாக இருக்குது, நாம் இங்கிருந்து பார்க்குறோம், நமக்கு இப்போ நாம் ஒளியில் நிற்கிறோம், கண்ணொளியும் சூரியனுடையும் சம்பந்தப்படுது. இது ரெண்டும் சேர்ந்து அந்த இருள் அந்த அறையினுடைய உள்பகுதியை நோக்குகிறது. அறையினுடைய உள்பகுதியை நோக்குகிற பொழுது அங்கே ஒன்றுமே தெரியலையா, இங்கே இருட்டு இருக்குதுன்னு சொல்கிறோம். அங்கே இருட்டு இருக்குது என்பதையும் கூட இதனால தான் நாம் பார்க்கிறோம். அங்கேயும் கூட உங்களுக்கு நேராக இருட்டு கண்ணோட சம்பந்தப்படாது. இருட்டு கண்ணோட சம்பந்தப்பட்டால் எதையும் அறியாது. இருட்டு இருக்குதுன்னு அறியுது இல்லையா? அப்போ காட்சி புலனால் அறிய முடியாது. பின்ன என்ன? பாரிசேடத்தால் அறியலாம். பாரிசேடம்னா என்ன அப்படின்னு கேட்டால், பாரிசேட அளவுக்கு தமிழில் ஒழிவு அப்படின்ட்டு. அதாவது உன்னை சொல்லி முடிச்சுட்டா மிச்சம் இருக்கிறத பற்றி நாமே தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒழிவு அப்படின்னு பேர். மிக பல விஷயங்களை இந்த பாரிசேட அளவில் தான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதை முடிச்சுட்டு நான் இங்கே திருவாசகத்துக்கு வந்துடுறேன். ஏறக்குறைய கொஞ்சம் வர்றவங்க வரட்டும் எதிர்பார்த்துருக்கோம். சில பேர் வந்துட்டாங்க, இடம் கொடுத்துட்டோம் இல்லையா? அதனால் இதை மட்டும் முடிச்சிடுறேன். கண் இருக்குது, கண்ணால் காணப்படுகிற பொருள் இருக்கிறது. கண்ணுக்கு இயற்கையாக ஒளி இருக்குது, ஏன்னா இது தேய்வு சம்பந்தப்பட்டது. கண்ணுக்கு இயற்கையாக ஒளி இருக்குது. இயற்கையாக ஒளி இருந்தும் பொருள் அறியவில்லை என்று சொன்னால்
கண்ணினுடைய பார்வையை தடை செய்வதும் அந்த பொருளை மறைப்பதுமாகிய ஒரு பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருள் எது? அதுதான் இந்த பாரிசாடத்துக்கு உதாரணம் சொல்லுவாங்க. 3 பையங்க இருந்தாங்க, இவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா, இவன் ரொம்ப நல்ல பையனுங்க, ஒருத்தனை தள்ளிட்டான், மிச்சம் 2 பேர் இருந்தாங்க. அப்புறங்க இவன் பரவாயில்ல, அப்புறம் அடுத்தவங்க எனக்கு கேட்காதீங்க. என்ன அர்த்தம்? அவன் சுத்த மோசம்னு அர்த்தம். 3 பேர்ல 2 பேரை பிரித்து சொல்லிட்ட பிறகு ஒருத்தன் பற்றி ஒன்றும் சொல்லலைன்னா அவ்வளவுதான். இதுதான் ஒழிவு அப்படின்னு. ஒழிவுங்கிறத இன்னொரு விதத்தில் உணர்ந்து கொள்ளலாம். அதாவது காலம் என்பது ஒன்று இருந்தால்தான் எந்த செயலும் நடக்கும். காலம் என்பது இல்லை என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எந்த செயலும் நடக்காது. அந்த காலம் என்பது தான் பருவம் என்பது. அதுதான் பழைய காலத்தில் நீதி நூல்ல ஒரு பாட்டு ஒன்று சொன்னாங்க. இந்த பாட்டு எல்லாரும் கேள்விப்பட்ட பாட்டாக தான் இருக்கும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. அதுக்கு ஒரு உதாரணம், தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. அந்த பருவம் தான் காலம் என்று சொல்லுவோம். இந்த காலம் என்பது கண்ணுக்கு தெரியுதா? காலம் என்பது என்னன்னு யாருக்கு தெரியுதா? யோசிச்சு வச்சுக்கிட்டு இந்த கிரகம் அங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, உங்களுக்கு இந்த காலம் நடக்குதுன்னு சொல்கிறார். இப்போ காலம் என்பது ஒன்று உண்டு அப்படிங்கிறத எப்படி நாம முடிவு பண்ணுவது அப்படின்னு கேட்டால், ஒரு காரிய நிகழ்ச்சிக்கு என்னென்ன வேணும்னு ஒரு பட்டியல் போடணும். அதில் முக்கியமாக அந்த காரியத்தை செய்கிற கர்த்தா வேணும், அவன் இருக்கிறான். முதற்காரணம் வேணும், இருக்குது. காரியத்தை எப்படி செய்யுங்கிற அறிவு இந்த கர்த்தாவிடத்தில் இருக்குது. அந்த முதற்காரண பொருளை காரியமாக மாற்றுவதற்கு என்னென்ன கருவி வேணுமோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் காரியம் நடக்கலை. ஏன்? இதுக்கு உதாரணம் சைவ சித்தாந்தத்தில் எது எடுத்தாலும் காரணம் காரியம் கர்த்தா அப்படின்னு சொன்னால் குயவனை தான் பிடிச்சிக்குவாங்க. குயவன் இருக்கிறான், அவனுடைய வீட்டு முற்றத்தில் மண்ணும் கொட்டி வச்சிருக்குது, களிமண் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு, சக்கரம் இருக்குது, சுத்துறதுக்கு கோல் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. அவனுக்கு குடம் எப்படி செய்யணும்னு தெரியும். அவன் உட்காந்துட்டு இருக்கிறான். ஏங்க செய்ய வேண்டியதானே, கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறான். ஏன்? காலம் வரல. அவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் அதை செய்யறதுக்கு. அது வந்துட்டு தானா, ஏங்க செய்ய வேண்டியதானே நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவன் பாட்டு செய்ய ஆரம்பிச்சிடறான். அப்போ முன்னே செய்யாமல் இருந்ததுக்கு என்ன காரணம், இப்பொழுது செய்ததுக்கு என்ன காரணம்? குயவன் தூரமாக கண்ணுக்கு தெரியறான், களிமண்ணு தூரமாக கண்ணுக்கு தெரியுது, சக்கரம் தடி எல்லாம் அங்கே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அங்கே இருக்குது, கண்ணுக்கு தூரமாக தெரியுது. இவனுக்கு இதை செய்கிற அறிவு உண்டு என்பது பழைய வாசனையினால் நமக்கு தெரியுது. ஏன்னா நேற்று செய்தவன் தானே இவன், அதனால் அதுவும் தெரியுது. ஆனால் இப்போ செய்யலையே, ஏன் செய்யலை? அப்போ ஏதோ ஒன்று குறையுது. எது குறையுது? காலம். அப்போ காலம் என்பது ஸ்தூலமாக ஏனைய துணை காரணங்களை தெரிஞ்சது போல ஒரு காரிய நிகழ்ச்சிக்கு துணை காரணம் 8 இருக்குதுங்க. 8 துணை காரணத்தில் காலம் ஒரு காரணம். மற்ற துணை காரணமெல்லாம் தோலமாக தெரியும், காலம் என்ற துணை காரணம் தோலமாக தெரியாது. அந்த துணை காரணம் சேரவில்லை அப்படிங்கிறத நாம் பாரிசேடத்தில் தான் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது துணை காரணம் சேர்ந்தது என்பதையும் பாரிசேடம். எல்லாம் இருக்க நடக்கலைன்னா அது ஒன்று இல்லை. உங்களுக்கு ஒரு கட்டுரை ஒன்று கொடுத்துருப்போமே காலம் அப்படின்ட்டு, அதில் இந்த விஷயங்கள்லாம் எழுதிட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பாஷ்யத்தில் இருக்கிற விஷயம். நான் என்னமோ என்னுடைய மூளையிலேருந்து தனியாக கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. நம்மகிட்ட சொந்த சரக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரு சௌகரியமெல்லாம் என்னன்னு கேட்டால், நமக்கு பெரியவங்க என்ன பண்ணி வச்சுட்டு போனாங்களோ அதை விளங்கி கொள்ள முடிகிறது. விளங்கினதை எடுத்து சொல்ல முடியும். நல்ல ஞாபகம் வச்சு, எடுத்து சொல்ல முடியுது. உங்களுக்கு விளக்க முடியுதுன்னு நான் சொல்லலை. இல்லை, எத்தனை பேர் விளங்கி இருப்பீங்க, எத்தனை பேர் இன்னும் கொஞ்சம் மயங்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்னமோ சொல்ல முடியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. அடுத்தவங்களுக்கு முழுக்க முழுக்க விளங்க வைக்க முடியும்னு என்னால் நம்பிக்கை இல்லை. இப்போ விளங்க வைக்க வேணும்னா சில பேர் ஒரு தரம் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் அப்புறம் ஒரு 2-3 தரம் சொன்னால் தான் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க 2-3 தரம் என்கிட்ட வந்து கேட்கணும், இல்லைன்னா நான் அவங்களுக்கு போய் சொல்லணும். இப்படி ஏதாவது செய்தால் தான் அதை முழுமையாக நம்மளால் செய்ய முடியும். நாம் அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு சொல்லிட்டு ஓடிடுறோம், அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வர்றோம், அப்புறம் ஏதோ பண்ணுறோம். அதனால அது செய்ய முடியாது. அந்த மாதிரி அந்த இறைவனுடைய புகழுக்கு
முற்ற முடிய இருக்கிற அதுதான் பொருள் சேர்ப்புகள். நாம் அந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லிட்டோம் ஓரளவு. அந்த குறள் எவ்வளோ அருமையான குறள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம். பொதுவாக நாம் அந்த குறள் ரொம்ப நல்ல குறள் சொல்லிட்டு இருப்போம். எப்படி சொல்லிட்டு இருக்கோம்னு கேட்டால், இறைவனுடைய புகழையே பேசிக்கொண்டு நமக்கு நல்வினை தீவனை வராது அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் அது மட்டும் அதில் இல்லை, அது சைவ சித்தாந்தமே இருக்குது முழுவதும். இப்படி அநேக குறள்களை நீங்கள் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா எந்தெந்த குறளில் எந்தெந்த அளவுக்கு சைவ சித்தாந்த கருத்து உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்மளால் எடுத்து விளக்கமாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு குறள் ரொம்ப அருமையானது. சரி போகட்டும். அந்த பொருள் சேர்ப்புகள் அப்படிங்கிறது இல்லையா, அதுக்கு பரிமேலழகர் ஒரு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரை தான் ரொம்ப முக்கியம். மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தலைமை குணம் என்பது இல்லைங்க. நாம் எல்லாரும் நமக்கு தலைமை குணம் இருக்குது தலைமை குணம் இருக்குதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். எங்கே வேணாலும் ஏதாவது போனால் செய்கிறாங்க, நம்ம எல்லாம் கூப்பிட்டு தலைமையாக உட்கார செய்தால் எவ்வளோ நல்லா செய்யலாம், நம்ம எல்லாம் விட்டுட்டு செய்கிறாங்க பாரு. எனவே நமக்கு தலைமை குணம் இருக்குது, நம்ம கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஆஹா உங்களை போல உண்டுங்களா, நீங்கள் தான் வந்து செய்து கொடுங்க, அவரால் ஒன்றும் முடியறதில்லை, அவருக்கு ஒன்றும் தெரியறதில்லை, பாவம் எனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்படி தான் உலகம் நடந்துட்டு இருக்குது. தலைமை குணம் இல்லாதவன் என்னை ஏன் தலைவனாக ஆக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். தலைமை குணம் இல்லாதவனே ஒருத்தர் ஒன்றும் தலைவனாக உட்கார வச்சிடறான். அடுத்த வாரம் நடக்க போகிறது கந்த புராணத்தில் அதான் நடக்குது. தட்சன் அதுதான் செய்தான். தட்சன் செய்த முதல் தப்பு அதுதான். சரி, அந்த விஷயத்தை அடுத்த வாரம் பேசுவோம், அந்த விஷயத்துக்கு இழுக்க வேண்டாம். அப்போ பரிமள எழுதினாரு, இறைமை குணம் இளராயினாரை அகுது உடையர் என கருதி அறிவிலார் கூறுவன். நல்ல ஒவ்வொருத்தரும் நல்லா கவனிக்கணும். அதனால தான் பரிமள உரைக்குன்னு ஒரு தனி மதிப்பு உண்டு. மூல நூலை எவ்வளவு அழுந்தி படிக்க வேணுமோ அவ்வளவு அழுத்தமாக பரிமேலழகர் உரையை படிக்க வேண்டும் என்பது பழைய காலத்து வழக்கு. இன்னை காலத்தில் நம்ம பரிமேலழகர் மேலே அநேக தப்புகள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் வேற, நாம் வேற ஒரு திசையில் போயிட்டு இருக்கிறோம். அதனால பரிமேலழகர் உரை நமக்கு பிடிக்கல. பரிமேலழகர் உரை திருவள்ளுவரே நமக்கு பிடிக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? நம் இன்றைக்கு இருக்கிற இலக்கிய ஆராய்ச்சியாளர்களில் திருவள்ளுவர் பெண்ணியத்துக்கு விரோதி, திருக்குறள் பெண்ணியத்துக்கு ஆதாரமான நூல் அல்ல, ஆகையினால திருக்குறளை படிக்க வேணும்னா பெண்ணியத்துக்கு விரோதமான கருத்துக்கள் தனி குறளாக இருந்தாலும் சரி, முழு அதிகாரமாக இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு மிச்சத்தை தான் படிக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கட்டுரைகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்த தினமணி கதிரில் திருவள்ளுவர்லேயே கையெழுக்க ஆரம்பிச்சோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு நூலை படிக்கிற பொழுது அவங்க கால சூழ்நிலை என்ன, அதாவது வரலாற்று உணர்ச்சி கொஞ்சம் இருக்கணும். அந்த காலம் எப்படி இருந்தது, அந்த காலத்தில் அவர் எப்படி நூல் செய்திருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த நூலுக்கு அர்த்தம் பண்ணணும்னு தவிர நம்ம காலத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் பழைய காலத்து நூலில் ஏற்றக்கூடாது. நம்ம காலத்தில் இருக்கிற விஷயத்தை விளக்கணும்னா நாம தனியாக நூல் எழுதிட வேண்டியதுதான். நீங்க எந்த கொண்டு திருக்குறளை ஏற்றுறீங்க? அதனால திருக்குறளை வளைச்சி ஒடிச்சு எப்படியாவது சிரமப்பட்டு அர்த்தம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் அதை கொண்டு சேர்க்குறீங்க. அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. புது புது முறை எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய சௌகரியம். யாரையும் பார்த்து நீ இந்த நூல் குறை எழுதாதுன்னு சொல்ல முடியாது. போட்டோம். இந்த தொடர் நல்லா கவனிங்க. இறைமை குணம் இளராயினாரை அகுது உடையர் என கருதி அறிவிலார் கூறுவன பொருள் சேராவாகலின் அவை முற்ற உடைய, அவை என்பது இறைமை குணங்கள், முற்ற உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஆகையினால பின்னால வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, எந்த பிரபந்தம் பாடினாலும் இறைவனை முதல்வனா வச்சு பாடிடுறது, மனுஷனை வைக்கிறது இல்லை, அரசனை வைக்கிறது இல்லை அப்படிங்கிறத ஒரு உணர்வு. நீங்கள் எந்த பிரபந்தத்தை பாருங்க, ஆரம்ப காலத்தில் அந்த பிரபந்தம் ஒரு அரசனை பற்றி பாடப்பட்டதாக இருக்கும். காலப்போக்கில் அந்த பிரபந்தம் இறைவனை பற்றி பாடப்படுவதாக வந்து ஏன் வருது? அரசனை பற்றி பாடினவனுக்கே திருப்தி இல்லை. அதனால இறைவனை பற்றி பாடுவது, அந்த வள்ளைப்பாட்டு இறைவனை பற்றி பாடுவது அப்படிங்கிற வழக்கத்தில், உலக வழக்கத்தில் மகளிர்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த வள்ளைப்பாட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் மாணிக்கவாசகர் இந்த பொற்சுன்னம் இடித்தல் அப்படிங்கிறத பார்க்கிறார். அப்படிங்கிற நாம் ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம்.
சரி. எனவே இது விளையாட்டு வகையான பாடல், தொழில் வகையான பாடல். உலக்கை இடிக்கிறது. ஆனால் உலக்கை இடிக்கிறத விளையாட்டாகவும் பிள்ளைகள் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டால், நாம் என்னென்ன செய்கிறோமோ அதையெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாட்டாக செய்வாங்க. நாம் பெரிய திருவிழா பண்ணுவோம், சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், அது ஒரு 2 குச்சி எடுத்துக்கிட்டு அது ஒரு பலகை வச்சு அதுக்கு ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கு ஒரு பூவை போட்டு டும் டும்னு ஊரலும் போகும். அது என்ன, இது நாம் செய்கிறது திருவிழா, இதுக்கு செய்கிறது விளையாட்டு. அதை போல அந்த வள்ளைப்பாட்டு என்ற தொழிற்பாட்டை சிறுமிகள் விளையாட்டாகவும் செய்யலாம். ஆனாலும் இதனுடைய மூலம் என்னன்னு கேட்டால் இது தொழிற்பாட்டு தான். அதுதான் இந்த பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறது நாம் ஞாபகம் விட்டுக் கொள்ள வேண்டும். இனி இதுக்கு பொருள் எழுதியிருக்கிறாங்க. ஆனந்த மனோலயம். லயம் என்றால் ஒடுக்கம் அர்த்தம். மனம் ஒடுங்குதல். எதில் ஒடுங்குதல்? சிவானந்தத்திலே ஒடுங்குதல். அப்போ இதில் சிவானந்தம் சொல்லப்படும், சிவானந்த மிகுதி சொல்லப்படும், அந்த மிகுதிக்குள்ளே ஆன்மா திளைத்திருக்கின்ற தன்மை சொல்லப்படும். இதுதான் இந்த பகுதிக்கு கருத்து. இதுல தன்னையே சுண்ணமாக இடித்து பெருமானுக்கு சாத்துதல் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த பாட்டில் இறைவனை திருமஞ்சனம் ஆட்டுவதற்காக சுண்ணம் இடித்தல், நெய் ஏற்றுதல், சுண்ணம் பூசுதல் இவ்வளவு பாடப்பட்டது. இடித்தல் மட்டும் இதில் பாடப்படலை, அதை நான் அங்கங்கே சொல்கிறேன். முதல் பாட்டுக்கு போகலாம். இந்த பாட்டில் சுண்ணம் இடிக்கிற இடத்த அலங்காரம் பண்ணணும், சுண்ணம் இடிப்பதற்குரிய உரலை அலங்காரம் பண்ணணும், சுண்ணம் இடிப்பதற்குரிய உலக்கையை அலங்காரம் பண்ணணும், அப்புறம் தோழிகளையெல்லாம் கூப்பிட்டு கொள்ளணும், அவங்கள கூப்பிடு இவங்களை கூப்பிடு, அதை செய்ய சொல்லு இதை செய்ய சொல்லு அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆரவாரமே நடக்குதுங்க. பொற்சுண்ணம் இடித்தல்ல ஒரு பெரிய ஆரவாரமே நடக்குது. அந்த ஆரவாரத்தை எல்லாம் மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக பாடிட்டார். பார்க்கலாம். முத்து நல் பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை, செய்தியில் படிச்சு போனாலே அர்த்தம் விளங்கிடும். விளங்காத இடத்துல நாம் சொல்லிக்கலாம். முத்து நல் தாமம், தாமம்னா மாலை, பூ மாலை, அதான் முத்து மாலை பூ மாலை அப்படின்னு அர்த்தம். முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி, தூக்கினா தொங்க விட்டுன்னு அர்த்தம். தூக்குதல் என்ற சொல்லுக்கு தொங்குதல் அர்த்தம். தூக்கி முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின், இது மங்களத்துக்காக. வைமின் ஏவல், பக்கத்தில் இருக்கிற பல பேரை பார்த்து சொல்றாங்க, ஒருத்தர் இல்லை, மின் பன்மை ஏவல்ல வரும். வைமின். அப்புறம் யார் யார் வரணும், அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க. சத்தின்னு ஒருத்திக்கு பேரு, சோமின்னு ஒருத்திக்கு பேரு, பார்மகள்னு ஒருத்திக்கு பேரு, நாமகள்னு ஒருத்திக்கு பேரு. இவங்கெல்லாம் வந்து பல்லாண்டு பாடுங்க இறைவனுக்கு. சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைமின், இதெல்லாம் அங்க இருக்கிற பெண்களுக்கு பேர். சிவசக்தியினுடைய பல்வேறு நிலைகள்ல பல்வேறு பெயர்கள் இருக்கு இல்லையா, அந்த பெயர்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறாங்க. சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைமின். சிவபெருமானுக்கு நீராட்டுகிற பொழுது இவர்களெல்லாம் வந்து பாடுவார்கள், பல்லாண்டு பாடுவார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இல்லை, இங்கே வந்து விளையாட்டு பிள்ளைகள் தான். சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொன்னின், இது எப்போ? பொற்சுண்ணம் பூசி நீராட்டுகிற பொழுது. சித்தி கௌரி பார்ப்பதி, பார்வதிங்கிற சொல்லு பார்ப்பதி அப்படின்னு, பர்வதம் அப்படிங்கிற சொல்லு வந்தது, பருப்பதம் அப்படின்னு தமிழ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். வடமொழி தமிழில் வந்து வழங்குவதற்கு சில விதிகள் வகுத்திருக்கிறாங்க. அதுக்கு வடமொழி ஆக்கம்னு பேர். இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன். பெரிய புலவர்லாம் எழுதுறாங்க, பார்வதி பார்ப்பதி, பகரத்துக்கு பகரம் போலி அப்படின்னு எழுதுவாங்க. பர்வதம் பருப்பதம் போலி அப்படின்னு எழுதுவாங்க. போலி வேற, வடமொழி ஆக்கம் வேற. போலி என்பது இலக்கணம் தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வடமொழி ஆக்கம் இலக்கணம் தனியாக சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னு கேட்டால் பெரிய புலவர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை போலி போலின்னு எழுதி சொல்கிறாங்க, இலக்கண போலி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
வடசொல் தமிழுக்கு வந்து வழங்குகிற போது தமிழ் ஒலிக்கேற்ப திருந்தணும். அதுக்கு தான் வடமொழி ஆக்கம் அப்படின்னு பேர். வடசொல் என்ற சமஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த முழு வடிவத்தை நம்ம எடுத்துக்கொண்டதில்லை. சமஸ்கிருத சொல்லு தமிழுக்கு ஏற்ப திரிந்து தமிழ் செய்யுள்ள வழங்குகிற பொழுது அதுக்கு வடசொல்னு பேர். அதனால வடசொல் என்பதுக்கு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின ஆசிரியர்களில் ஒருவராகிய இளம்பூர்ணர் என்பவர் தமிழ் சொல்லோடு ஒக்கும் வடசொல் அப்படின்னு உரை எழுதியிருக்கார். அது என்ன தமிழ் சொல்லோடு ஒக்கும் வடசொல்? சொல்லு வடசொல் தான் தமிழில் வந்து வழங்குகிறது, தமிழினுடைய ஒலிக்கு ஏற்றாற் போல பிரிந்து வழங்குகிறது. அதனால தமிழ் சொல்லோடு ஒக்கும். தமிழ் சொல்லுக்கு வந்தால் பிரியறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே தான் தமிழ் இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான இலக்கணம் இடைநிலை மயக்கம்னு ஒரு இலக்கணம் உண்டு. இடைநிலை மயக்கம் வந்து இன்ன எழுத்தோடு இன்ன எழுத்து தான் வரும், இன்ன எழுத்து வராது அப்படிங்கிற ஒரு கணக்கு தமிழை ரொம்ப கட்டுப்படுத்தி வளர்த்துருக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டோம். இன்ன எழுத்தோடு இன்ன எழுத்து தான் வரும், இன்ன எழுத்துன்னு சொன்னால் இன்ன எழுத்து வராது அப்படிங்கிற ஒரு வரையறை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வரையறைக்கு இடைநிலை மயக்கம்னு பேர். அந்த மயக்க விதிக்கு ஒத்து வராத பொழுது மயக்க விதிக்கு ஒத்து வர்ற மாதிரி திருத்திடும். சரி, பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி பொன்னின். எதுக்கு? நாங்கள்லாம் ஒரு வேலை செய்ய போகிறோம், அதுக்காக நீங்கள்லாம் இந்த வேலை செய்யணும். நீங்கள் என்ன வேலை செய்ய போறீங்க? பொற்சுண்ணம் இடித்தும் நாம் பொற்சுண்ணம் இடித்தும் தும்மிருங்க. இடிப்போம்னு அர்த்தம். இங்கே ஒரு தமிழ் இலக்கணம் இருக்குது, அது கொஞ்சம் அது தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம என்ன செய்யுளா இருக்குது இல்லையா, அதனால படிக்கிற பொழுது அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழில் வினை சொல்லல காலங்காட்டுகிற உறுப்புன்னு ஒன்று உண்டுங்க, அதுக்கு இடைநிலைன்னு பேர். எல்லாரும் இடைநிலை காலங்காட்டுன்னு சொல்லுவாங்க. இடைநிலை காலங்காட்டுவது பெரும்பான்மை. சிறுபான்மை விகுதி காலங்காட்டும், சிறுபான்மை பகுதி ஒற்று இரட்டித்து காலங்காட்டும். விகுதி காலங்காட்டுற ரும்மு தும்மு தும்மு கும்மு இப்படின்னு சில விகுதிகள் உண்டுங்க, தன்மை பன்மை விகுதி. அதுக்குன்னு எந்தெந்த விகுதி என்னென்ன காலங்காட்டும் ஒரு பட்டியலே போட்டு வச்சிருக்குது நன்னூல்ல. அதில் தும்மீது இறந்த காலத்தையும் காட்டும் எதிர்காலத்தையும் காட்டும். இப்போ இங்கே எதிர்காலம். இடித்தும் நாம் இடிப்போம், இடிக்கின்றோம் இல்லை இடிப்போம். இடிக்கின்றோம்னு சொன்னால் கால மயக்கம் என்று சொல்லுவோம். நாம் பொற்சுண்ணம் இடித்தும் எதுக்கு? ஆட இறைவன் நீராடுவதற்காக. நீராடுவதற்கு பொற்சுண்ணம் எதுக்கு? பூசி குளிக்கணும் இல்லையா? இங்க எண்ணெய் தேய்த்து நீராடுகிறார். அபிஷேகத்தில் எல்லாருக்கும் தெரியும், அபிஷேகம் பண்ணுறதுல முதல்ல சுத்த ஜலம், அப்புறம் பஞ்சகவியம், அப்புறம் தைலக்காப்பு, அப்புறம் திருமஞ்சனம், இப்படி ஒரு வரிசை இருக்குது. அப்புறம் பஞ்சாமிரதம். அப்படி ஒரு பாட்டே இருக்குது. நல்ல நெய்யாடி ஆனிடத்தை இந்த ஆடி நவையில் ஐயமுதம் ஆடி. சிவபராசாமிகள் இஷ்டலிங்க அபிஷேக மாலையில் அவர் இஷ்டலிங்கத்துக்கு பாடினார். நம்ம உடையவருக்கும் அதே தான். ஏன்னா அபிஷேக முறையில் மாற்றம் வராது இல்லையா, அதனால் அதை நாம் எடுத்துக்கிறோம். அருணையுடைய மேலர் தான் போட்ட சிவபூஜை விதியில் அந்த பாட்டை தான் போட்டிருக்கிறார் அபிஷேக முறைகள் சொல்கிறது. அது மாதிரி தைலக்காப்பு சாத்தி திருமஞ்சன பொடி கலந்து தேய்ச்சி நாம் நீராட்ட போகிறோம் இறைவன். அதனால் ஆடுதற் பொறுத்து சுண்ணம் இடிக்கும். சுண்ணம் அடிக்கும்போது எப்படி இடிக்கிறது? பாடிக்கொண்டே தான் அடிக்கணும். பாடி. யாரை பாடி? அத்தன், ஐயாரன், அம்மான். எனக்கு தலைவன் திருவையாற்று இறைவன் ஐயாரன். பஞ்சநதேஸ்வரன் பண்ணிட்டான். ஐயாரப்பன் ஒரு பேரு. இவன் பண்ண ஐயாரப்பன் சொன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது. தமிழ் வந்து ரொம்ப நாம சொல்றோம் தமிழ் ரொம்ப எளிமையா இருக்குது, இனிமையா இருக்கு அப்படின்னா, அவனுக்கு அப்படி இல்லை, அது கொஞ்சம் கனமா இருக்கணுமா. அதுக்காக வேணா பஞ்சநதேஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சான். ஐயாரப்பன் அதான் பேர். ஐயாருடைய அடிகளோ அப்படிதான் பாடினார். பஞ்சநேதேஸ்வர சாமியேன்னு பாடல. நம்ம பேர் நிறைய வச்சிருக்காங்க, நிறைய பேர் வச்சுக்கோங்க. ஐயாருன்னு பேர் வச்சுக்கோங்க. எந்த ஊர்ல எந்த சாமி பிரபலமா இருக்குதோ அந்த ஊருக்கு அந்த சாமி பேரை வச்சுக்கோங்க.
அந்த பேரை கேட்டாலும் இவங்க இந்த பக்கத்து ஆள் போடுறதுன்னு தெரிஞ்சுக்கும். அந்த மாதிரி அம்மா நமக்கு தலைவன் அர்த்தம். மான் என்ற சொல்லுக்கு பெரியவன் அர்த்தம். அதனால அம்மானை பாடி பொற்சொன்னம் இடித்தும், பாடி என்பது இடிக்கும் குட்டிக்கோடும். எதுக்கு? ஆடுவதற்காக. ஆட பொற்சொன்னம் இடிக்கும். நாங்கள் பொற்சொன்னம் அடிக்கிறோம், நீங்களாம் என்ன பண்ண போறீங்க? பொற்சொன்னம் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா உலக்கையெல்லாம் அலங்காரம் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு கூட்டம் அபிஷேகம் பண்ற பொழுது பல்லாண்டு பாடணும், அபிஷேகம் பண்ற பொழுது கவரி வீசணும். இப்போ பார்த்தா இடிக்கிறவங்களுக்கு வீசுற மாதிரி இருக்குது, இடிக்கிறவங்களுக்கு வீசுறது இல்லை. அந்த சிறப்பு இறைவனுக்கு. அவர் தான் குளிக்கிறாரு, அவர் கிணத்துக்கு தாமரம் வீசுறது. இதெல்லாம் உபச்சாரம். அது மாதிரி இல்லை இல்லை, நீங்கள் கவரி பக்கத்தில் இருந்து வீசிக்கிட்டே இருப்பாங்க. அலங்காரம் பண்ணுற பொழுது வீசிட்டு இருப்பாங்க, நைவேத்தியம் நடக்கிற பொழுது வீசிட்டு இருப்பாங்க, திருவீதி விழா வர்ற பொழுது வீசிட்டு இருப்பாங்க. எல்லா உபச்சாரமும் பண்ணுறதில்லை. அதுதான் சொல்கிறாங்க, எந்தெந்த இடத்துக்கு எது தேவையோ அவருக்கு இழைப்பில்லாமல் இருக்க பொறுத்து. நாம் நினைக்கிறோம் அவருக்கு இழைப்பு வந்துருமோன்னு நினைக்கிறோம். ஒரு குழந்தைய நீராட்டினா எவ்வளவு பக்குவமாக நீராட்டுறோமோ அவ்வளவு பக்குவமாக திருமேனிக்கு நம்ம நீராட்டுறோம். ஐயர்கள்லாம் போய் சொலான்னு ஊற்றுவாங்க, தவதவான்னு ஊற்றுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த பவ்யம்னு சொல்கிறோம் பாருங்க, அது வைஷ்ணவங்க கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இல்லை. நீங்கள் பார்க்கலாம், அது அவங்ககிட்ட இருக்கு. அப்புறம் அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு சின்ன கலசம் தான் கையில் வச்சுக்கணும். பெரிய குடத்தை எடுத்து அப்படியே சாய்க்கக்கூடாது. எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். முத படித்தது சோனசைலம் நாடு மயிலம் சன்னிதானம். இப்போ இருக்கிறவங்களுக்கு முந்தினவங்க 18வது சன்னிதானம். அவங்க எனக்கு பாடம் நடத்தினாங்க. அதில் ஒரு பாட்டு வந்தது. அதில் கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு ஒரு அண்டாவில் தண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம், ஒரு சின்ன சொம்பில் எடுத்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். திருவண்ணாமலை இவ்வளோ ஒரு பெரிய சிவலிங்கமாக இருக்குது, அதுக்கு யார் அபிஷேகம் பண்ணுவாங்க? எந்த குடத்துலேருந்து அபிஷேகம் பண்ணுவாங்க? எந்த அண்டாவிலேருந்து மோந்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க? அப்படின்ட்டு சிவபிரகாசாமிக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. அந்த சமயத்தில் ஒரு மழை பெய்ஞ்சது. அவருக்கு ஒரு பிடி கிடைச்சது. என்னன்னு கேட்டால், வருணன் கடலாகிய பெரிய அண்டாவிலிருந்து சின்ன கலம் நம்ம தன்னிடத்துல முகந்து கொண்டு வந்து நீராட்டுகிறான் அப்படின்னு சொல்லி. வன்பூனல் வேந்தன் வர்ண ஆர்கலி கூடத்து, ஆர்கலிங்கிறது கடல், மணிமுகில் கலயத்தில் முகந்து. வருணன் என்பது மேகம் இல்லை, மேகத்துக்கு அதிபதி வருணன். வருணனுக்கு திருவண்ணாமலையாகிய சிவலிங்கத்தை நீராட்ட வேணும்னு ஆசை வந்துட்டது. அப்ப என்ன பண்ணா, மேகமாகிய கலயத்தை கொண்டு வந்து கடல் என்ற ஒரு பெரிய அண்டாவில் முகந்துட்டு வந்து அந்த பாட்டு நடக்குதுங்க. வன்பூனல் வேந்தன் ஆர்கலி கூடத்து மணிமுகில் கலயத்தில் முகந்து தன் புனலாட்ட ஆடுறும் சோன சைலனே கைலை நாயகனே அப்படின்னு பாட்டு. அந்த பாட்டை சொல்லிட்டு இப்பெல்லாம் குறுக்களுக இதை சொல்றேன், எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. இப்பெல்லாம் குறுக்களுக குடத்துல மோந்துட்டு வந்து பெரிய குடத்துல அப்படியே கொட்டுறானுங்க தலையில. இப்படியே அபிஷேகம் பண்றது, சிவபிரகாசம் இப்படி நினைக்கிறாரு அபிஷேகத்தை அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, பாடம் நடத்துறவங்க அந்த உணர்வோடு பாடம் நடத்தினா தானுங்க கேட்கறவங்களுக்கும் அந்த விஷயம் அதே மாதிரி போய் சேரும். அது சும்மா வட்புனல் வேந்தன், புனல் வேந்தன் ஆகிய வர்ணன் ஆறுகளி குடத்து கடலாகிய குடத்திலிருந்து மணிமுகில் கலையத்தில் முகந்து அழகான முகிலாகிய கலையத்தில் முகந்து கொண்டு வந்து தன் புனல் நாட்ட ஆடுறும் அப்படின்னு சொன்னா அதுவும் முறைதான். சாமி சொன்னதும் முறைதான். அன்னைக்கு சொன்னது அப்படியே ஞாபகம் இருக்கு. இது போல இன்னும் பல விஷயங்கள் சொல்லி வர மாலை சாத்துறதை பற்றி சொன்னார். எப்படி சாத்துவோம் அப்படின்னு அதெல்லாம் அந்த மாதிரி பாடம் சரி.
அடுத்த பாட்டு போகலாம். பூவியல் வார்சடை எம்பிராக்கு பொற்றிரு சுண்ணம் இடிக்க வேண்டும். இடித்தல் வேண்டும் என்பதுதான் வர்றது மரபு. அது எச்ச மாதிரி ஒரு இடிக்க வேண்டும் என்று. இடிக்கன்னு வந்தாலும் கூட அது தொழிற்பெயரை அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரு வேடிக்கை செய்திகள் வாசிப்பது அப்படின்னு போட்டு பின்னால் பேர் போடுவான். யாரோ ஒருத்தர், அது ஆண் பேரோ பெண் பேரோ, அதில் ஒரு பிரச்சனை எழுப்பிட்டாங்க. வாசிப்பதுன்னா அதெல்லாம் அவன் அகிரணியா? அங்கே வாசிப்பது என்ற சொல்லுக்கு வாசித்தல் அப்படின்னு அர்த்தம். தமிழ் அப்படிலாம் வழக்கம் உண்டுங்க. அதனால அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இன்னும் கேட்டால் வாசிப்பது என்னான்னு சொன்னால் அவனுக்கு புரியும். வாசித்தல் அப்படின்னு போட்டு என்னான்னு போட்டால் புரியாது. நம்ம நிகழ்ச்சிகளுக்கு போடுறோம் இல்லை, அறிக்கை படித்தல்னு போடுவோம். அது மாதிரி வாசித்தல், இடித்தல் வேண்டும். சரி. மாவின் வடுவகிர் அன்ன கண்ணீர், கண்ணுக்கு மாவடுவினுடைய பிளவு, அது ஓமை சொல்றது ஒரு வழக்கு, வடிவம் பற்றிய ஓமை. மாவின் வடுவகிர் அன்ன கண்ணீர் வம்மின்கள், நீங்களும் வாங்க வந்து உடன் பாடுங்கள். நாங்கள் பாடிக்கொண்டே இடிக்க போகிறோம், நீங்களும் வந்து பாடுங்கள். யாராவது அங்கே இங்கே தூரத்தில் நின்று போறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிடுங்க. அப்போ ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா அதில் வர்ற அனுபவம் நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாரும் இருக்கணும். யாராவது எங்காவது பராக் பார்த்துட்டு அங்கங்கே இருந்துட போறாங்க, அவங்களுக்கு அந்த பயன் கிடைக்காம போயிடும். அதனால அவங்கள கூப்பிடுங்க. கூமின் தொண்டை, அவங்களாம் வெளியில நின்று இருக்கிறாங்க. புறம் நிலாமை நிலாமை நாம சொல்ல நிகழ்ச்சி தொடங்க போகிறது, அங்கங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வந்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம் எதுக்காக சொல்றோம்? கூட்டம் இயக்கிறதுக்காக சொல்றோம். இந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு நம்ம சொல்றது இல்லை. நமக்கு என்ன கூட்டம் இருந்தா தேவையில்லை அப்படின்னு ஒரு நினைப்பு, அதனால இருக்கிறவங்களாம் வாங்குகிறோம். இங்க அப்படி இல்லை. நாங்கள் இந்த அனுபவத்தை பெறப்போகிறோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம், அது உங்களுக்கு கிடைக்காம போயிட போகுது. அதனால நீங்க அங்கங்கே வேடிக்கை பார்த்து நிற்காதீங்க, எல்லாரும் சேர்ந்துக்கீங்க. தொண்டர் புறம் நிலாமை குனிமின் தொழுமின், இதாங்க ஆனந்த மனோலயம். குனித்தல்னா வளைதல் அர்த்தம். இந்த இடத்துல நடனம் ஆடுதல், குனித்த புருவம் சொல்றோம் இல்ல, குனிப்பவன் நாட்டியம் ஆடுபவன் அர்த்தம். அப்போ அந்த பொற்சுண்ணம் இடிக்கிறத பெருமானுக்காக இடிக்கிறோன்னு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்தா கூத்தாடுவாங்க, ரொம்ப சந்தோஷம். குனிமின் தொழுமின், இதாங்க ஆனந்த மனோலயம். அந்த நடனமாடுதல், தொழுதல், கை கூட்டு எதுக்காக கூப்பிடுறீங்கன்னா தெரியாது, அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் மீது ஒருத்தர் கை கூட்டு, ஒருத்தர் ஆடிட்டு இருக்கிறார், ஒருத்தர் பாடிட்டு இருக்கிறார். இதுதான் ஆனந்தம். இந்த ஆனந்தத்துல மனம் அழிஞ்சு போகிறது, அதுதான் மனோலயம். எல்லா இடத்துலையும் வரும்னு நினைக்காதீங்க. இந்த தலைப்பை சில சில இடங்கள்ல வரும். சிரமப்பட்டு எல்லா பாட்டுக்கும் இழுத்து சொல்றது வழக்கம். பண்டிதமணி அப்படிதான் எழுதிட்டு இருக்கிறாரு. பெரும்பாலும் பேர் திருவாசகத்துக்கு உரை எழுதுற பொழுது எழுதுறாங்க. அப்படி இல்லைங்க, ஒரு பதிகத்துக்கு தலைப்பு வச்சா அதில் இருக்கிற முக்கியமான பொருளை பற்றி ஒரு தலைப்பு வச்சிருவாங்க. அது வந்து எங்காவது ஒரு பாட்டில் இருக்கலாம், அல்லது சில பாட்டுகள் இருக்கலாம். பாட்டுகள் தோறும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தா தப்பு இல்லை. குனுமின் தொழுமின் எங்கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மை ஆள. மேல பாட்டில் அவன் ஆடுவதற்காக அப்படின்னு சொன்னார். அவன் ஆடுவதற்காக நீங்க ஏன் சிரமப்பட்டு இடிக்கிறீங்க, நீங்க ஏன் சிரமப்பட்டு அபிஷேகம் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் அவனுக்கு உபசாரம் பண்ணா அவன் நம்மை ஆட்கொள்வான். அவன் நம்மை ஆட்கொண்டான் என்பதுக்கு அடையாளம் இப்படியெல்லாம் உபசாரம் பண்றது. ரெண்டும் தான். உபசாரம் பண்ணுவதனாலே அவன் மகிழ்ந்து வந்து நம்மை ஆட்கொள்வான். அவன் ஆட்கொண்டான் என்பதற்கு அடையாளமாக நாம் அவனுக்கு இந்த உபசாரம் எல்லாம் செய்கிறோம். அதனால எம்மை ஆள செம்பொன் செய் சுண்ணம் இடிக்கும். இப்ப இடத்த சுத்தம் பண்றாங்க பாருங்க. சுந்தர நீரணிந்தும் மெழுகி, இடத்த மெழுகுங்க. பொருள்களுக்கெல்லாம் திருநீரால அலங்காரம் பண்ணுங்க. தூய பொன் சிந்தி, அங்கங்க பொத்துவர்களை சிந்தி வைங்க. நிதி பரப்பி, காசுகளை அங்கங்க வைத்து வைங்க மங்களத்துக்காக. நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி, இந்திரலோக கற்பகத்தை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துருக்குங்க. சில பேர் இல்லைன்னு கற்பக மரத்தையே உலக்கையாக நாட்டின்னு அர்த்தம் பண்றாங்க. அது இல்லைங்க, கற்பகத்தை நாட்டி என்பது அலங்காரத்துக்காக. அந்த பொற்சுண்ணம் இடிக்கிற களம் எப்படி இருக்க வேண்டும், மெழுகப்பட்டிருக்க வேண்டும்.
திருநீரால் சுத்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்புறம் அங்கங்கே பொன்னும் நிதியுமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். மங்களத்திற்காக கற்பக மரம் கொண்டு வந்து நாட்டி இருக்க வேண்டும். அப்படி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து எல்லா பக்கம் விளக்கேற்றி வைங்க. அப்போ இந்த பொற்சுண்ண இடத்திலாகிய நிகழ்ச்சி செய்கிற இடம் எவ்வளவு சுத்தமாகவும் தூய்மையாகவும் மங்களமாகவும் பிரகாசமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். சுடர் வைத்து கொடி எடுமே. எதுக்கு? அந்தரர்கோன் அயந்தன் பெருமான் ஆழியான் நாதன். பிரம்மாவுக்கும் இவன் தான் தலைவன், திருமாலுக்கும் இவன் தான் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அந்தரர்கோன், அந்தரர் தேவர்கள், கோன் தலைவன், அயந்தன் பெருமான் பிரம்மாவுக்கு பெருமான், ஆழியான் நாதன் நல் வேலன் தாதை முருகப்பெருமானுக்கு தந்தை. திருவாசகத்தில் முருகப்பெருமான் இடம் பிடிச்சிருக்கிறார், விநாயகரை காணும். நல் வேலன் தாதை, நல்ல வேலை. நல் என்பது வேலனை போட்டினாலும் சரி, தாதை போட்டினாலும் சரி. நல்ல என்ற சொல்லுக்கு ஞானம் அர்த்தம். ஞானமயமான முருகப்பெருமான். வேலும் ஞானமயம். 3 சக்தியில் வேல் ஞான சக்தியா சொல்றது உண்டு. அது பல விதமாக சொல்லுவாங்கங்க. தேவியரையே ஞானசக்தி கிரியாசக்தியா சொல்லிடுறது உண்டு. தேவியரை இச்சாசக்தி கிரியாசக்தி என்று வேலை ஞானசக்தி என்று சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. அது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்றாங்க. நல் வேலன் தாதை எந்தரம் ஆள் உமையார் கொழுநற்கு. நல் வேலன் தாதை உமையாள் கொழுநன். கூ என்பது ஒன்று சேர்த்துங்க. அந்தரர்கோனுக்கு, அயந்தன் பெருமானுக்கு, ஆழியான் நாதனுக்கு, நல் வேலன் தாதைக்கு, உமையாள் கொழுநற்கு. ஏய்ந்த பொற்சுண்ணம், பொருந்திய பொற்சுண்ணம். அப்போ அபிஷேகத்துக்கு பொருள் தயார் பண்ணுகிற பொழுது இது ஆகும் இது ஆகாது அப்படின்னு சுத்தப்படுத்தி, இதுதான் திரவிய சுத்தம், திரவிய சுத்தின்னு பேர். பஞ்சசுத்தியில இது ஒண்ணு திரவிய சுத்தின்னு பேர். அது ஏய்ந்த பொருத்தமான. அப்ப பொருத்தமான பொருத்தமில்லாத இருக்கும் இல்லையா? அப்போ சுண்ணம் இடிக்கிற பொழுது அதுல வேண்டாத பொருள் கலந்துடக்கூடாது. அதை பார்த்து நீக்கணும், சுத்தம் பண்ணி இடிக்கணும். ஏய்ந்த பொற்சுண்ணம் இடிக்குமாறு. எதுக்கு? அவன் நம்மை ஆண்டவன், மேல ஆளுவதற்காக சொன்னார். எந்தரம் ஆள், ஆள் ஆட்கொள்ளுகின்ற. எந்தரம் எம்முடைய தகுதிக்கேற்ப ஆட்கொள்ளுகின்ற. எம்முடைய தகுதிக்கேற்ப. தரம் என்று தகுதி. எம் தரம். ஆன்மாக்கள் பல தரப்பட்டன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்குவம் உடையன. அந்தந்த பக்குவத்துக்கு தகுந்தாறுல ஆட்கொள்வான். இன்னொரு விஷயம் இங்க சொல்றேன். இறைவனுக்கு பாரபட்சம் கிடையாது. அவனை புகழ்ந்து பாடுறவங்களும் ஒன்று தான், இகழ்ந்து பேசுறவங்களும் ஒன்று தான், அவனை வழிபடுறவங்களும் ஒன்று தான், வழிபடாதவங்களும் தான். எல்லாருக்கும் சமமாக அருள் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க சில பேர். பாரபட்சம் இல்லாதவன் சமமாக அருள் செய்வான் என்பது தப்பு. அந்த சமமாக என்பது எதற்கு சமமாக கேட்கணும்? அவர்களுடைய பக்குவத்துக்கு சமமாக. அவருக்கு எந்த பக்குவம் உண்டோ அந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் மிகாமலும் கொஞ்சம் குறையாமலும் அருள் செய்வார். தொழில் நோக்கி அந்த தொழிலும் அதே தான். அதான் அவன் செய்கின்ற பணியினுடைய தகுதி நோக்கி. அது இல்லை என்று சொன்னா கட்டத்தில் கிடக்கிறவங்க நேரே திருவடியை கொடுப்பான், நாசமாயிடும் இல்லையா? அப்ப பெற்றத்தில் இருக்கிற எப்படி ஆளுகிறான்? எப்படி நீங்க எங்க வச்சாலும் கதைகள்ல அவன் எளிமையை சொல்றதுக்காக அப்படி சொல்லுவாங்களே தவிர உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய தகுதி எவ்வளவோ அந்த, அதாவது தகுதி இல்லாதவர்களையும் தகுதி உடையவராக ஆக்குமாறு அது செய்யலாம். அதுக்கு தகுந்த அந்த தரத்துக்கு தகுந்த உதவி அது, இந்த தரத்துக்கு தகுந்த உதவி அதுதான் என் தரம் ஆள் உமையாள் கொடுக்கணும். அப்ப என்னுடைய தரத்திற்கேற்ற பன்மை. அப்ப நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் அங்கதான் ஒரு குறிப்பு ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்மாக்கள் எல்லாம் அறிவுடையன என்று சொன்னாலும் எல்லாம் ஒரே மாதிரியான அறிவுடையன அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் ஒரே மாதிரியான அறிவுடையன என்று சொன்னா எல்லா ஆன்மாக்களும் ஒரே நேரத்தில் பக்குவப்படணும். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே நேரத்தில் வீடு பேர் கிடைக்கணும். அப்படி கிடைக்கிறதா சாஸ்திரம் சொல்லுதோ? இல்லையே. அப்போ
அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்றாற் போல ஆள் செய்வார். அவன் வழிபடாதவர்களுக்கு எப்படி ஆள் செய்வான்? எப்படி ஆட்கொள்வான்? வழிபடுவதற்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுவான். வழிபடுவாருக்கு என்ன செய்வான்? வழிபட்டதுக்கு உண்டான பலனை கொடுப்பான். வழிபடாதவனுக்கு தண்டனை கொடுத்துத்தான் தீர்த்து வேணும்னா அதைத்தான் கொடுப்பான். தண்டனை கொடுப்பதும் ஆட்கொள்ளுதல் தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். தண்டனை கொடுப்பதும் ஆட்கொள்ளுதல் தான். நாம் என்ன சொல்றோம், அவன் நமக்கு ரொம்ப சுகத்தை செய்தானா அதுதான் நம்ம ஆட்கொள்ளுதல் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. யார் யாரை எப்படி ஆட்கொள்ள வேண்டும்னு அவனுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி அந்த கணக்கில் அவன் முதிர்ந்து வர்ற வரையிலும் அவனை வளர்த்து கொண்டு போய்தான் அவனை ஆட்படுத்துவான். இதுவும் அடுத்த வாரம் பேச போற தட்சகாண்டத்தில் வரக்கூடிய சமாச்சாரம் தான். ஆமா, அதனால அந்த எந்தரம் அப்படின்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தகுதி உடையன. அந்த தகுதிக்கு தகுந்தாப்புல அவன் அருள் செய்வான். ஆனால் யாருக்கும் அருள் செய்யாமல் விடுறதில்லை. எத்தனை பிறப்பு எடுத்தாலும் சரி, அத்தனை பிறப்பும் போய் அவன் அனுப்பிச்சு கடைசியில் திருவடியில் சேர்க்கறது தான் அவனுக்கு நோக்கமா தவிர நீ இங்கே கடந்து போ அப்படின்னு விட்டுறது அவனுக்கு நோக்கம் இல்லை. எந்தரம் ஆள் உமையாள் கொழுனுக்கு, அல்ல எந்தரம் ஆள் என்பது உமையாளுக்கு சேருமா கொழுனனுக்கு சேருமா? உமையாளுக்கு தான் சேரும். ஏன்னா கொழுனன் உமையாள் கொழுனன் அவன் ஆன்மாக்களை ஆட்கொள்கிற பொழுது எந்த வழியாக ஆட்கொள்கிறான்? திருவள்ளு வழியாக தான் ஆட்கொள்கிறான். அப்ப ஆள்கள் என்பது எங்க போய் சேரும்? உமையாளுக்கு சேரும். அப்ப உமையாளின் வழியாக அவன் ஆட்கொள்வான். எந்தரம் ஆள் உமையாள் கொழுனுக்கு எய்ந்த பொற்சுண்ணம் இடிச்சுன்னான். தட்சனுக்கு வரம் கொடுக்கிற பொழுது நேர வரம் கொடுத்துட்டான். தண்டிக்கிற பொழுது உமையம்மையை யாகத்துக்கு போக வச்சு அவன் பயிற்சி பேச வச்சு அதன் பிறகு உமையம்மை வந்து பெருமானிடத்தில் வேண்டிக் கொள்ள அதுக்காகவே அவர் பண்றார். அப்போ அந்த தட்சனுக்கு தண்டனை யாரால் கிடைச்சது? உமையம்மையால் கிடைச்சது. ஆனா உமையம்மைக்காக செய்தானோ அவனை அப்படிதான் திருப்தி ஆகணும். அப்ப அவனை தண்டித்து ஆட்கொள்வதற்கு ஒரு வழி வைக்கணுமே. என்ன வழி வைக்கிறது? அது இந்த சக்தியின் வழியாக தான் வைக்கணும், வேற வழியில் வைக்க முடியாது. திரோதான சக்தி திருவருள் சக்தியா மாறணும் இல்லை. அப்பதான் அந்த கதையை எப்படி கொண்டு போறான்னு நீங்க பார்க்கணும். இந்த உமையம்மை தான் அவனை தண்டிக்க வேணும்னு சொன்னான். இதே உமையம்மை தான் நாளைக்கு அவனை எழுப்பு வேணும். அருள் செய்யறவன் அவள் தான். அது ஏதோ சக்தியினுடைய வேலை. அப்ப எந்தரம் ஆள் உமையாள் கொழுனுக்கு, எந்தரம் ஆள் என்பது உமையாளுக்கு. அவளை மனைவியாக உடையவன் கொழுனன், பிரிப்பின்றி இருப்பவன். அங்க சேர்த்தாலும் தப்பு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். பொருள் ஒன்றோட பிரிப்பு. உமையாள் கொழுனுக்கு எய்ந்த பொற்சுண்ணம் இடித்துன்னான். அடுத்த பாட்டு அப்படிதான். உரலை எப்படி அலங்காரம் பண்றது, உலக்கை எப்படி அலங்காரம் பண்றது எல்லாம் பாடுற. காசு அணிமீன்கள் உலக்கை எல்லாம். உலக்கையில பொற்காசு கட்டி கட்டி எப்படி இந்த சலங்கை கட்டி தொங்க விடுறாங்கல்ல, அந்த மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க போட்டு. காம்பு அணிமீன்கள் கரை உரலை. உரலுக்கு பட்டு கட்டி இருக்கிறாங்க. கிராமப்புற திருவிழாக்கள்ல பார்த்தா தெரியும். இந்த திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா, மாரியம்மன் திருவிழா, மஞ்சள் இடிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் நடக்கும். அதுக்குன்னு சில பக்தர் இருப்பாங்க. அவங்க விரதம் இருந்து காப்பு கட்டி கொண்டு அதை செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு உரல் கொண்டு வருவாங்க. அந்த உரலுக்கு இந்த அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க. கிராமப்புற திருவிழா நீங்க பார்த்துக்கணும், எங்க ஊர்ல நடக்குது, பார்த்துக்கிறோம். ஆனா இவர் கரை உரல் அங்க பாவனைக்காக சொன்ன முடிப்பாங்களே. சரி, கரையுரல். கரையுரல்னா கருநிறமான உரல், கல்லுரல் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் பொற்சொன்னம் இடிக்கலாம் மர உரல்ல தான் இடிக்கிறது வழக்கம். ஆனால் சாமி அப்படியே பாடிட்டார் கரையுரல். நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி இடிக்கிற பொழுது பாடணும். சிவபெருமானை மட்டும் பாடுறதில்லை, அடியவர்களையும் பாடுவாங்க. எத்தகைய அடியவர்கள்? நேசம் உடைய அடியவர்கள், பாசமுடைய அடியவர்கள் இல்லை. ஆமா, சிவபெருமானிடத்தில் வைக்கிறதுக்கு நேசம் இருக்கு. நேயம் நேசம். பாசம் உலக பொருளிடத்தில் வைக்கிறது. அதுல மாற்றி ஒருத்த வச்சுட்டான். அவளுடைய சமாச்சாரம் தான் பாசம் பரஞ்சோதிக்கு என்ப இராப்பாடம் தான். பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. நேசம் வைக்கிற இடம் அது, பாசம் வைக்கிற இடம் இது. பாசம் விடுபடும், நேசம் விடாது, வளர்ந்து கொண்டே இருக்கும்.
அப்போ நேசத்தை எங்கே வைக்கணும், பாசத்தை எங்கே வைக்கணும்னு தெரியல. பாவம் புதுசு, எல்லாரும் திருவம்பாவை பாடுறாங்களேன்னு அவ்வளோ வந்துட்டான். நீ பாசத்தை எந்த இடத்துல வைக்கிறது, நேசத்தை எந்த இடத்துல வைக்கிறது தெரியாத வச்சுட்டேம்மா, எழுந்து எங்கள் கூடவா, நாளையிலேருந்து நேசத்தை சிவபெருமானிடத்தில் வை, பாசத்தை படுக்கையில் வை. பாசம் விட வேண்டிய சமாச்சாரம் 4 மணி வரையும் அந்த பற்று இருக்கலாம், ரொம்ப அதிகமாக 4:30 மணி வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கணும். விடுவதற்கு 5 நாழிகைக்கு முன்னதாக எழுந்திருக்கும், இதுதான் விதி. 5 நாழிகைக்கு முன்னதாகனா எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். 2.5 நாழிகை 1 மணி நேரம். அதனால் 2 மணி நேரத்துக்கு முன்னதாக எழுதணும். 6 மணிக்கு சூரியோதயம்னா 4 மணிக்கு எழுந்தணும். நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக. அடியவர்கள் தொகை நாளுக்கு நாள் வளர வேணுங்க, நிலைத்திருக்க வேண்டுங்க. அடியவர்கள் தொகை குறைஞ்சு போச்சுன்னா மற்றவர்களுக்கு இறைவனுடைய பெருமையை உணர்த்துறதுக்கோ இறைவனுடைய அருளிச் செயல்களை உணர்த்துறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேணும்னா அடியவர்கள் இருக்க வேண்டும், நிறைய இருக்க வேண்டும். நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருவேகம்பன். காஞ்சி நகரத்துக்கு ஒரு அடைமொழி கொடுத்துருக்கிறார். நகரங்களிலே சிறந்தது காஞ்சி அல்லவா அப்படி சொல்லுவாங்க. நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்றது உண்டு. தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி, அந்த கட்சியில இருக்கிறவன் ஏகம்பன். திருவேகம்பன் செம்பொன் கோயில் பாடி செம்பொன் பொற்சுண்ணம் இடித்தும் நாங்க. பொற்சுண்ணம் இடிக்கிற பொழுது நம்ம அறியாமலே நாம் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியாது. அது எது? பாச வினையை பறிக்கிறோம். இளையான்குடி மாறனாயினார் இதுதான் கீரை தான் பறிச்சுட்டு வர போனார். ஆனால் சேர்க்கிறார் கீரை பறிச்சதாக அவர் பார்க்கல, பாச பழி முதல் பறிப்பார் போல. அது போல அதான் இந்த உடம்பில் இருக்க இந்திரியங்களையே சுண்ணமாக அடிக்கிறோம். அப்படின்னா என்ன? பாச வினையை பறித்து நின்று பாசம் ஆகிய வினை. அதாவது முதல்ல நாம் ஒரு பெரிய கல்லு தான் அப்படி கிடந்தோம், அந்த கல்லு தான் ஆணவ மலம். அந்த கல்லு நம்ம விடாம வைக்கிறதுக்கு ஒரு கட்டு வேற போட்டு கட்டி வச்சுட்டாங்க. அந்த கட்டு தான் பாசம். சீக்கிரம் பாடுறாரு இல்லையா? இருவினை பாசம் இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின். அந்த பாட்டுக்கு 2 விதமா அர்த்தம் சொல்லுவாங்க. இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின்னு. அப்படி இருவினை பாசமும் முற்றுமை. மும்மலக்கல்னா உண்மை எண்ணு பெயர். இருவினை பாசமும் போட்டீங்கன்னா முற்றுமை. பாசம் 2 தானே, நல்வினை தீவினை தானே வினை. அதனால இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் ஆணவமலமாகியிருக்கல கட்டி அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இதுதான் அங்க இருக்கிறது. அதனால நாம் என்ன பண்ணுவோம்? பிறப்பிறப்புகளை விடணும். இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் இவள் மாக்கள் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமி புராணத்தில் ஒரு பாடுறார். இப்போ அதை பறிக்கணும். அதான் பாச வினை. அப்போ பாசம்னா கட்டு, கயிறுன்னு அர்த்தம். அது எதில் போட்டு கட்டி இருக்குது? ஆணவ மலத்தோடு கட்டி இருக்கிறது. இந்த வினை நீங்கினா ஆணவ மலம் நீங்கும். வினை எப்போ சமப்பட்டு வருகிறதோ, எப்போ இருவினை ஒப்பு என்ற நிலை நமக்கு வருகிறதோ அப்பொழுது மலம் பரிவாகப்பட்டுவிடும். அதனால பாச வினையை பறித்து நின்று பொற்சுண்ணம் இடிப்போம். அப்போ பொற்சுண்ணம் இடிக்கிற பொழுது, இறைவனுக்காக பணி செய்கிற பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய இருவினை பாசம் நீங்குகிறது. அது எப்படிங்க? இறைவனுக்கு பணி செய்கிற பொழுது இருவினை பாசம் எப்படி நீங்கும்? இறைவனுக்கு செய்கின்ற பணிக்கு சிவபுண்ணியம்னு பேர். சிவபுண்ணியம் மிக்கு வர வர உலகியல் காரணமாக வருகின்ற நல்வினை தீவினை பாருங்க, அது அடிபட்டு போகும். சிவபுண்ணியம் எந்த அளவுக்கு மிக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு இருவினை ஒப்பு வருங்க. இருவினை ஒப்பு வந்தால் அதை பற்றி விடுபட்டுடுவோம். அப்போ மலமும் பக்குவப்பட்டு விடும். மலம் பக்குவப்படுகிறது எப்பொழுதோ அப்பொழுது திருவள்ளுவர் சக்தி நம்ம இடத்துல வந்து விடும். அதனால தான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாகம் அப்படின்னு வரிசையை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வதில்லை. ஒன்று நிகழ்கிற பொழுதே மற்றொன்று நிகழும். ஒன்று எந்த அளவுக்கு நிகழ்கிறதோ, எந்த அளவுக்கு இருவினை ஒப்பு நமக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு மலம் பக்குவப்படும். எந்த அளவுக்கு மலம் பக்குவப்படுகிறதோ அந்த அளவுக்கு திருவள்ளுவர் சக்தி நம்ம இடத்துல பதியும். திருவள்ளுவர் சக்தி எவ்வளவு பதிகிறதோ அவ்வளவு திரோதான சக்தி நீங்கும். அப்போ இதெல்லாம் ஒரே காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அந்த நிலையை அவர் பார்க்கிறார். அதனால பொற்சுண்ணம் இடிக்கிற சிவப்பணியினால
சிவபுண்ணியத்தினால நாம் பாசவினையை பறித்து எறிய முடியும். ஆகையினால அவனை பாடி பொன் சுண்ணம். அப்போ இதுல நமக்கு அவர் என்ன சொல்றாரு? சிவபுண்ணியம் செய்யுங்க. சிவபுண்ணியம் செய்கிறதுனால பசுபுண்ணியம் மெல்ல மெல்ல நீங்கும். பசுபுண்ணியமும் சிவபுண்ணியமாக மாறும். அதனால அப்படித்தான் செய்ய வேண்டும், அதுக்கு பயன் இது அப்படின்னு காட்டுறோம். இங்கதான் அடுத்த பாட்டில் இந்த பொற்சுண்ணம் இடிக்கிறது எதுக்கான்னு கேட்டா, தைல காப்பு சாத்தி அப்புறம் திருமஞ்சனப்படி கலந்து அபிஷேகம் பண்ணி தேய்த்து நீராட்டுகிறோம். பழைய காலத்தில் இப்போ கூட இருக்கும், நலங்கு வைக்கிறதுன்னு ஒரு சமாச்சாரம். அதில் எண்ணெய், அதில் அருகம்புல் ஒரு கத்தையை கட்டி போட்டுவோம். அதுலேருந்து எடுத்து வகுட்டில் அப்புறம் போய் நீராட்டி போடுவோம். அது மாதிரி பெருமானுக்கு இதுக்கு நெய்யேற்றுதல்னு பேருங்க. சிந்தாமணியில் இந்த சடங்கு சிந்தாமணியில் மனுஷனுக்கு பாடிருக்கு. சிந்தாமணி லௌகீக காப்பியம். அதனால தான் இந்த லௌகீக காப்பியத்தை படிச்சுட்டு ஏண்டா அவசப்படுறீங்க அப்படின்ட்டு சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு பெரிய புராணத்தை பாடி கொடுத்தார். இன்னைக்கு நாம எல்லாரும் சண்டை போட்டுக்கிறோம், சேக்கிழாருக்கு சிந்தாமணி மேல வெறுப்பு இல்லை, சிந்தாமணியிலிருந்து கூட அநேக விஷயங்களை அவர் எடுத்து பாடி இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்றோம். சாதாரண உலகிலேயே உழந்து கொண்டிருக்கிற மக்களை அருளியல்ல திருப்பருது ஆண்டோர்களுக்கு வழக்கு. அந்த வழக்குப்படித்தான் நம்ம சேக்கிழார் செய்திருக்கிறார். ஆகையினால சிந்தாமணியிலே மூழ்கி கிடக்கின்ற சோழனை திருப்புவதற்காக இதை பாடினார் என்று சொல்றது தப்பு ஒண்ணும் இல்லை. அதை ஒரு சமய விரோதமா கொண்டு வந்து காட்டாங்க பாருங்க, அதுதான் தப்பு. சிந்தாமணி முழுக்க முழுக்க உலகியல் காப்பியம், இன்பச்சுவை மிகுந்த காப்பியம். நம்ம தமிழ்ல இருக்கிற காப்பியங்கள்ல அதை போல வேற எதுலையும் கிடையாது. அப்படி பாடி இருக்கிறது. அதனால அந்த உலகிலே மொழி கிடக்காதீங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா அதுல இதெல்லாம் பாடுறோம். நெய்யேற்றுகிறபோது வாழ்த்து சொல்றது உண்டு. மண்ணுவாய் திருவோடென்று வாழ்த்தி நெய் ஏற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டான் திருத்தல். அது போல அருகெடுத்தல் அப்படின்னு ஒரு, இதுல யார் முன்ன யார் பின்ன. இப்ப ரெண்டு கூட்டம் நிக்குது. ஒரு பக்கம் மக்களாகிய தொண்டர்கள் நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் தேவர்களாகிய தொண்டர்கள் நிற்கிறாங்க. தேவர்களாகிய தொண்டர்கள் நாம தான் முன்னால போகணும். இவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நாம தான் முன்னால போகணும் அப்படிங்கிறாங்க. பெருமான் நாம் செய்வது தான் ஏற்றுக்கொள்வோம், தேவர்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க போகம் அனுபவித்துக்கு பிறந்தவங்க, இவர்கள் ஞானம் பெறுவதற்கு பிறந்தவர்கள். அங்கிருந்து ஞானம் பெற முடியாது, போகம் தான் அனுபவிக்க முடியும். அந்த உடம்புக்கு போக தனு அப்படின்னு போகசார தேகம் இல்லையா, அது போகம் அனுபவிக்க உரியது, ஞானம் பெறக்கூடியது இல்லை. இங்கே இருக்கிறவங்க ஞானத்தை வேண்டும். அதனால நாம் செய்வது தான் பெருமானுக்கு ஒப்பு. இவங்க திடுக்குன்னு முன்னால போயிட்டாங்கன்னா பெருமானுக்கு கொஞ்சம் வருத்தமா போயிடும். இவங்கெல்லாம் முன்னால வந்துருக்கணும், இவங்கெல்லாம் பின்னால் நின்றுட்டாங்களே, இவங்க வந்துட்டாங்களேன்னு ஒரு வருத்தப்படுவார். ஏன்னா தேவர்கள் வழிபடுவதற்கு கூசுபவர். அப்படித்தான் நாம் படிக்கிறோம். நம்ம வழிபாட்டை உகந்து ஏற்றுக்கொள்வது. அப்ப பெருமானுக்கு ஒரு கூசுதல் நிகழ மாதிரி, இது ஏன் இவனுங்க இப்படி வந்தானுங்க, இவனுங்க ஏன் இங்க வந்தானுங்க அப்படின்னு சாமி நினைக்க கூடாது. அதான் நாம போகணும். அதான் போட்டி இல்லை. இங்க நீ முந்தியா நான் முந்தியா போட்டி மாதிரி பாட்டு தெரியும். ஆனா அங்க உள்ள என்ன இருக்குன்னு கேட்டா, பெருமானுக்கு தர்ம சங்கடம் ஒன்று இருக்கும் பாருங்க. இப்ப தேவர்கள் முன்னால நெய்யேற்றுதல் அருவேற்றுதல் பண்ணாங்கன்னா பெருமான் வேண்டாம்னு சொல்ல முடியும்? வேண்டாம் சொல்ற மனசுல என்ன நினைச்சிட்டு பாரு, இந்த அன்பர்கள்லாம் முன்னால வந்திருக்கலாமே, இவங்க ஒதுங்கி நினைச்சாங்களே, இவங்க வந்துருக்கலாமே அப்படின்னு நினைப்பான். அந்த சந்தர்ப்பத்தை நாம் பெருமானுக்கு வைக்கப்படாது, அந்த தர்ம சங்கடத்தை பெருமானுக்கு வைக்கப்படாது. நாமும் முன்னால போவோம். அருகெடுப்பார் அயனும் அறியும். ரெண்டு பேர்னா பரவாயில்ல, போன பேர் விட்டுடலாம், அது ஒரு கூட்டமே நிற்குது பின்னால. அன்றி மற்ற இந்திரனோடு 3 பேரோட போச்சு இல்ல, இன்னும் இருக்கிற எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க, எல்லாம் வரிசையா நிற்கிறாங்க. அவனுங்களையும் முன்னால யார் அனுப்புறது, பின்னால யார் அனுப்புறது அப்படின்னு முறைப்படி பார்த்தா திருமால் தான் முன்னால் நிற்கணும். ஆனா அயனை முன்னால விட்டாங்க. படைத்தல் காத்துல அதன் பிறகு தானே வரணும், அதுக்காக அவனை பின்னால் தள்ளி விட்டாங்க. அருகெடுப்பார் அயனும் அறி அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் எல்லாம் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, முணுமுணுத்துட்டே நிற்கிறாங்க.
நறுமுறு தேவர் கணங்கள் முணுமுணுக்காங்க. என்னதான் முன்னாலாம் சொன்னோம், நான் தான் முன்னால போவோம், இந்த ஜனங்களை விடக்கூடாது, இவங்களாம் மண்ணுலக வாசிகள், இவங்களை விடக்கூடாது அப்படின்னு இவர்கள் மேலேயும் வெறுப்பு, தனக்கு முன்னால் நிற்கிற தேவர்கள் மேலேயும் வெறுப்பு, முணுமுணுக்கிட்டே இருக்கிறாங்க. நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் அவங்க அருகெடுத்து வேணா நாம் சொல்லலை, நாங்கள் செய்த பிறகு அவங்க செய்யட்டும். நம்மில் பின்பல்லது எடுக்க ஒட்டோ, நம்மில் பின்பல்லதுனால தான் நமக்கு முன்னே அர்த்தம், நமக்கு பின்னால் வேணா அவங்க அருகெடுத்து செய்து போட்டோம், முன்னால செய்யறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இப்போ என்ன ரொம்ப சுயநலம் பிடிச்ச ஜனங்களாக இருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அது சுயநலத்துக்காக சொன்னதில்லை, அதான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். பெருமானுக்கு ஒரு தர்ம சங்கடம் வரக்கூடாது. ஏனென்றால் இந்த அன்பர்கள் செய்வதில் தான் பெருமானுக்கு மகிழ்ச்சி. தேவர்கள் விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் இருப்பார். அதனால அந்த தர்ம சங்கடம் அவங்க கொடுக்கூடாது. அதனால் நாம தான் முன்னால போவோம். நம்மில் பின்பல்லது எடுக்க விட்டோம். செறிவுடை மும்மதில் எய்த வில்லி திருவேகம்பன் செம்பொன் கோயில் பாடி முறுவல் செய்வாயினீர். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அருகேற்பது. என்னடா இந்த கோயிலில் மாட்டிக்கிட்டோம், ஒரு பக்கம் குருக்கள் வேலை சொல்றாரு, ஒரு பக்கம் தர்மகர்த்தா வேலை சொல்றாரு, ஒரு தடவை இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வேலை சொல்றாரு, எந்த வேலையும் செய்யறது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றது, மாட்டிக்கிட்டோமே, எதாவது செய்து வைப்போம். அப்படி இல்லை, ரொம்ப சந்தோஷம் செய்யலாம். முறுவல் செய்வாயினீர் முக்கண் அப்பற்கு ஆட பொற்சுண்ணம் இடிக்கும். அவன் 3 கண்ணுடையவன், அவனுக்கு 3 கண்ணு இல்லைன்னா நமக்கு ஒளி இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிற சுடருக்கெல்லாம் ஒளி கொடுப்போம் அவன். மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல் உத்தரகோசம் மங்கைக்கு அரசு அப்படின்னு அவன் பாடியிருக்கிறான். அவன் முக்கண்ணப்பன், அவனால தான் ஞானத்தை கொடுக்க முடியும், அவனால தான் உலகப் பொருள் மேல் செல்லுகின்ற பற்றினை நீக்க முடியும். பற்று காமம், காமத்தை எரித்தது நெற்றிக்கண், ஞானத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையினால அவனுக்காக நாம் சுண்ணமிடிக்கிறோம். எனவே நமக்கு ஞானம் கிடைக்கும், பற்றுக்கள் நீங்கும். பாசவனையை பறித்து நின்றுன்னு சொன்னாங்க. அவன் பாசவனை எப்படி பறிக்க முடியும்? அவன் முக்கணப்பன் ஆகையினாலே அவன் ஆடுவதற்கு நாம் பொற்சுண்ணம் முடித்தால் நம்முடைய பாசவனைகள் நீங்கும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், பெருமான் வியாபக பொருளாச்சே, சும்மா ஒரு திருவண்டு இருந்தா ஒரு உரலை வச்சு ஒரு உலக்கை எடுத்து வியாபக பொருளாக இருக்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய உரல் தேவையா இருக்கும், எவ்வளவு பெரிய உலக்கை தேவையா இருக்கும், எவ்வளவு சுண்ணம் தேவையா இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தாங்க. நம்மாலெல்லாம் வியாபகமா இருக்கிற சிவபெருமானுக்கு பொற்சுண்ணம் இடித்து அபிஷேகம் பண்ண முடியாதுங்க. அப்பதான் அவர் சொன்னார், நீ ஏன் அவசப்படுற, நான் அந்த வியாபக நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு திருமேனி தாண்டி வந்துடுறேன். அப்போ ஒரு சின்ன சிவலிங்கமா உன் கையில வந்துடும் இல்லை, உன்னுடைய பீடத்துல எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளவு வந்துடும் இல்லை, நீ அதுக்கு ஆட்டு போதும். அந்த சிவலிங்கத்துக்கு ஆட்டினால் வியாபகமாக இருக்கிற சிவத்துக்கு ஆட்டின மாதிரி அர்த்தம். சிவபெருமன் எதுக்காக திருமேனி கொண்டான்? நாம் செய்கின்ற வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதற்காக தான். இதான் அவனுக்கு திருமேனி தேவையில்லை. நாம் அவ்வளவு வியாபக பொருளை வழிபட முடியாது. வியாபக பொருளை வியாபகமாக நின்று வழிபட வேண்டும். வியாபகம் நமக்கு எப்போ வரும்? திருவடி அடையிற காலத்தில் வரும். அதுவரை நாம் அணுவாத்தான் இருப்போம். திருவடி அடையிற காலத்தில் நமக்கு வியாபகம் வரும். அவன் ஞானி, நாம் ஞானமாக நின்று வழிபட வேண்டும். எப்போ நாம் ஞானமாக நின்று வழிபட முடியும்? திருவருள ஒடுங்கின காலத்தில் தான் வரும், அதுக்கு முன்னால் வராது. நிர்மல துரியங்கிற அனுபவத்துக்கு போகணும். ஆனால் நாம் இப்பெல்லாம் கிரியா பூஜை தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால அவங்க அதையும் நினச்சி பார்க்குறாங்க. வியாபக பொருளாகிய சிவத்துக்கு எவ்வளவு பெரிய உலக்க தேவையா இருக்கும், எவ்வளவு பெரிய உரல் தேவையா இருக்கும். வையகமெல்லாம் உலக்கை பல ஓச்சுவார் பெரிய. ஒரு உலக்கை 2 உலக்கையால் அடிச்சிட முடியாது, பல பேர் நின்று அடிக்கணும், பல உலக்கையால் அடிக்கணும். உலகமெல்லாம் உரல் போதாது, உலகத்தையே உரலாக ஆக்கினாலும் அவனுக்கு பொற்சுண்ணம் இடிப்பதற்கு பத்தாது. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? அவனுடைய வியாபக நிலை மனசு கொஞ்சம், அந்த வியாபகத்தில் அவங்க அழுத்துறாங்க. அப்போ அதை பற்றி பாடுறாங்க. உலகமெல்லாம் உரல் போதாது கலக்க அடியவர் வந்து நின்றார். சில பேர் இதில் கலந்து கொண்டு இடிப்பதற்காக வருகிறார், சில பேர் காண்பதற்காக. எல்லாருக்குமே இடிக்கிறது கடன் கிடைக்குமா? முடியாது. அப்ப சில பேர் காண்பதற்காக காண உலகங்கள் போதாது நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நாள் மலர் பாதங்கள் சூடத் தந்த மலைக்கு மருகனை. பர்வதாரசனுக்கு
மாப்பிள்ளையாக போனார். பார்வதியை திருமணம் பண்ணி கொண்டதுனால அது சொல்ற மலைக்கு மருகனை பாடி. அவன் எத்தகையவன்? அடியோமை ஆண்டு கொண்டு. எதுக்காக? நலக்க, நாம் நன்மை பெறுவதற்காக. என்ன நன்மை? சிவானந்தமாகிய நன்மை பெறுவது. அதான் ஆனந்தம். நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு. ஆண்டு கொண்டுனா எப்படி? நாள் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு. அவனுடைய திருவடியை என்னுடைய தலையிலே சூட்டினான். திருவடி தீட்சை பண்ணினான். இவருக்கு நடந்தது இல்லையா? மாணிக்கவாசகருக்கு நாள் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி. நாள் மலர் பாதங்கள் சூடத் தந்த நான் மலர் போன்ற திருவடிகளை நம் தலையிலே சூட்டிக் கொள்ளுவதற்கு கொடுத்த நாள் மலர் பாதங்கள் சூடத் தந்த. நான் நிறைய பூக்களை கோவிலில் கொண்டு வந்துட்டேன். பெருமான் திருவடியை நமக்கு நல்கினால்தானே நாம் அதில் பூச்செறிந்து ஆட்ட முடியும். அப்போ ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணுங்க. நாள் மலர் பாதங்களில் சூட தந்த, நாள் மலர் பாதங்களை சூடிக்கொள்ளுமாறு தந்த. நாள் மலர் பாதங்கள் சூட தந்த ரெண்டு வகை அந்த தொடருக்கு அர்த்தம் பண்ணுங்க. இதை மாதிரி இலக்கியத்தில் சில தொடர்கள் ரெண்டு பொருள் போடும்படியாக வரும். அந்த பொருள் சுவையானதாக இருந்தால் ரெண்டு பொருள் சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. மலைக்கு மருகனை பாடி மகிழ்ந்து. பாடி பாடி பல வகையால் பாடினார். பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடிக்கின்றார். அப்படி சுண்ணம் இடிக்கிற பொழுது அவர்களுடைய உடம்புகளில் ஏற்படுகின்ற அசைவுகள் இதெல்லாம் பேசுகிறார்கள். சூடகம் தோல்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப, இது ஆரவாரிப்பது. தொண்டர் குழாம் எழுந்து ஆர்ப்ப ஆர்ப்ப, ஆனந்த மனோல. நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. நாமெல்லாம் செய்யறதை பார்த்துட்டு அது செய்யாதவங்களாம் கூட நம்மோட வந்து சேர்ந்து கொள்ளுகிறாங்க. நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாம் அவர்களை இழுத்துக் கொள்கிறோம். இங்கே ஆர்ப்பதுக்கு வேற பொருள் சொல்றது உண்டு, அது வேண்டியது இல்லைங்க. அவர்கள் நம்மை ஆர்த்து நம்மோடு ஆற்றல பிடித்தல் அர்த்தம். நாமும் அவர்களை பிடித்து இப்படி இழுத்து ஏதோ சொல்றா பாருங்க. தொண்டர் புறம் நிலாமே கூவுமின் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட ஒரு நிறைய பேர் வந்துட்டாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் கலந்து. நாள் மலர் பார்க்கும் நாடவர் நந்தம்மை ஆர்ப்பார்ப்ப, நாமும் அவர் தம்மை ஆர்ப்பார்ப்ப. பாடக மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கினன். பாடக மெல்லடி ஆர்க்கும் மங்கை உமையன். பாடக மெல்லடி பாவை அப்படின்னு பாடுறாங்க இல்லையா? பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு. அப்ப அவங்க நினைக்கிறாங்க நாம பொற்சுண்ணம் இடிக்கிறோம், இந்த சுண்ணத்தை இடிச்சு பெருமானுக்கு ஆட்டி அதுதான் அவனுக்கு அழகாக போகுதா? அவன் பொன்மறை மாதிரி இருக்கிறான், அவனுக்கு நம்ம பொற்சுண்ணம் தேவையில்லை. இருந்தாலும் நம்ம அன்பின் மிகுதியினால நாம் அவனுக்கு அடிமை என்பதுக்கு ஒரு அடையாளமாக இதை செய்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஆடக மாமலை அன்னக்கோ அப்படின்னு அவனுக்கு அடிமொழி போட்டுக்கிறாங்க. ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நான் வாழ்த்தடங்கண் மடம் அங்கை நல்லீர் வரிவளை ஆற்ப வன் கொங்கை பொங்க தோல் திருமுண்டம் துதைந்து இளங்க. துதைந்து திருநீட்டினாலே தொலைந்து தோளும் முண்டமும். முண்டம் இங்கே நெற்றினா போச்சு. சோத்து எம்பிரான் என்று சொல்லி சொல்லி, எம்பிரான் சோத்து. சோத்து என்பது வணக்கம் என்று சொல்லுகின்ற பொருளை உடையது. அது கூட உயர்ந்தோர் இடத்துல இழிந்தோர் சொல்லி நிற்கின்ற வழக்குன்னு அதை சொல்லுவாங்க. பெருமான் மிக பெரியவன், அவனிடத்துல நம்ம சாதாரண ஆள்கள். அவன் போய் வணக்கங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க முடியாது. அதுவும் வணக்கம் தான். சாமி வணக்கம், அதுவும் வணக்கம் தான். குடந்தம்பட்டு எப்படி கும்பிடணும்? இப்படி நின்றுட்டு இப்படி இல்லையே. வளை குடந்தம் மட்டும்னா வளைந்துன்னு அர்த்தம். குடந்தம்பட்டு கொழுமலை சிதறி திருமுருகாற்படையில் அந்த மாதிரி. சோத்து எம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நாள் மலர் பாதம் காட்டி நாயிற் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆள் கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி. மேல பாடி பாடின்னு சொன்னாரு. என்ன பாடுறது அப்படின்னு கேட்டா ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி. ஆட்கொண்ட வண்ணங்கள், வண்ணங்கள் முறைமைகள் அர்த்தம். அது என்ன? ஆட்கொள்ளுதல்னா ஒண்ணுதானே, அடிமையாக கொள்ளுதல்னா ஒண்ணுதானே. அதுதான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். யார் யார் எந்தெந்த பக்குவம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்தாப்புல அவர்களை தனக்கு ஆளாக கொள்ள வேண்டும். எல்லாமே ஆட்கொள்ளுதல் தான். அப்புறம் ஆன்மாக்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல ஆட்கொள்ளணும். எந்தெந்த இடத்துல இருக்குது? தொடக்கத்தில் ஆணவ மலத்தில் கிடக்குது. அப்போ அது எது கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளாது. பெற்றுக்கொள்கிற தன்மை அதுக்கிட்ட கிடையாது. அப்போ முதல்ல திருவருள் நோக்கினாலே தனுகரணாதிகளை கொடுத்தால் பெற்றுக்கொள்ளுகிற தகுதி முதல்ல கொடுக்கும். அதன் பிறகு தனுகரணாதிகளை கொடுக்கும்.
தனுகரணாதியை கொடுத்து அதுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கணும். இது எதை விரும்புது எதை வெறுக்குதுன்னு பார்க்கணும். அந்த விருப்பு தகுந்தாப்புல தூள தேகத்தை கொடுக்கணும். தூள தேகத்துக்கு நல்வினை தீவினை செய்ய வைக்கணும். அதுக்கு கணக்கு வச்சுக்கணும். அந்த கணக்குப்படி நரக துன்பத்தையோ சொர்க்க இன்பத்தையோ கொடுக்கணும். அதுக்காக மிச்சம் இருக்கிறதான திரும்ப பூமியில பிறக்க வைக்கணும். இவ்வளவு வேலை செய்யணும். அதான் ஆட்கொள்ளும் வண்ணங்கள் பாடி பாடி. இவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறான்? நாள் மலர் பாதம் காட்டி திருவருளை காட்டின்னு அர்த்தம். பாதம் என்பது திருவருள் சக்தி தான். ஆனா நாள் மலர் பாதம் காட்டி சும்மா அந்தளர்ந்த மலர் போல நாள் கொண்ட நாள் மலர் பாதம் காட்டி ஞாயிற்கடைப்பட்ட நம்மை. ஆமா, ஞாயிற்கடைப்பட்ட நம்மைன்னு சொல்றாரு. இவ்வளவு கீழே கிடக்கிற ஒரு பெருமான் ஆழ்வாரா அப்படின்னு கேட்டா, பெருமானுக்கு இவருடைய தகுதி தெரியும். ஆனா இவர் தன்னுடைய தகுதியை இன்னும் எனக்கு தகுதி இல்லை. இவர் எவ்வளவு அன்புடைய, ஆனா இவர் என்ன பண்ணாரு? எனக்கு அன்பு இல்லை, எனக்கு அன்பு இல்லை, மற்றவர்களுக்கு இருக்கிற அன்பு எனக்கு இல்லை, மற்றவர்களுக்கு இருக்கிற மாதிரி அன்பு எனக்கு கொடு, இதுதானே கேட்டார். அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே அப்படிதானே கேட்டார் இவர். அதனாலதான் சொன்னார் சிவபிரா சாமிகள், மாணிக்கவாசர் பொய் சொன்னார் ஐயா, அவங்களுக்கெல்லாம் நீங்க அருள் புரிஞ்சுங்க. நான் மெய் சொல்றேன், எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. ரொம்ப அருமையான பாட்டு. பாட்டு கேட்டு பாருங்க. அருங்கவி வாத ஊரனே முதலோர், திருவாசூர் அடைவு போட்டுக்காங்க. அருங்கவி வாத ஊரனே முதலோர் அன்பிலேம் என்று அது வேண்டி இறங்குதல் பொய்மை. எனக்கு அன்பில்லை, எனக்கு அன்பில்லை அப்படின்னு இவர் சொன்னது பொய். அன்பிலேன் என யான் இறங்கலே மெய் எனக்கு அருளாய். நான் மெய் சொல்றேன், எனக்கு அருள மாட்டாயே. அருள்வாயாக. அருளாய் என்பது எதிர்மறையில் வரும், உடம்பாட்டில் வரும். உடம்பாட்டில் வந்தா வேங்கோல் வினை அருளுகன்னு அர்த்தம். எதிர்மறை வந்தா ஒரு ஆகார இடங்களை பெற்று அப்புறம் ஆய் முன்னிலை வினை வந்தது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த சூழ்நிலை தெரிஞ்சாதான் அப்படிதான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரி, நாள் கொண்ட நாள்மலர் பாதம் காட்டி ஞாயிற் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆள் கொண்ட வண்ணங்கள் பாடி. இந்த பிறப்பிலேயே, இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான இடங்க. சைவ சித்தாந்த நெறியில நிற்கிறவங்களுக்கு இந்த பிறப்பு ஒன்றிலேயே ஜீவன் முத்த நிலை கிடைக்கும் என்று சிவாகமங்களிலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம சிவஞான சித்தியார்ல பாடியிருக்கிறோம். சனனம் ஒன்றிலே சீவன் முத்தராகி வைத்து ஆண்டு மலங்கழுவி ஞானவாரி மடுப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்க சித்தாந்தத்துல சொல்லி இருக்குது. சித்தாந்தம்னா என்ன? ஆகமம் அர்த்தம். சிவாகமங்களுக்கு சித்தாந்தம்னு பேர். சித்தாந்தத்தை சிவன் தன் திருக்கடைக்கண் எப்படி ஆட்கொள்ளுங்க வரிசை சொல்றார். சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி சனனம் ஒன்றிலே வைத்து ஆண்டு மலங்கழுவி ஞானவாரிதி மடுப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் இம்மை, இந்த ஒரு பிறப்பிலேயே. அடுத்த பிறப்புக்கு போக வேண்டியதில்லை, நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போக வேண்டியதில்லை. இங்கிருந்து நேரா திருவடி தான். அதுதான் சைவ சித்தாந்தனுடைய சிறப்பு. இந்த நிலையில இருந்த பெரியவர்கள் எல்லாம் அதுதான் நமக்கு வற்புறுத்தி இருக்கிறார்கள். நாமெல்லாம் என்ன நினைப்போம்? அப்பெல்லாம் நம்ம சகலராக இருக்கிறோம். இது வந்து பிரளயாகல ஒருத்தரா போகணும், அப்புறம் விஞ்ஞானகர ஒருத்தரா போகணும், அப்புறம் சுத்தமாயா போகணுங்களை தங்கி போய் அப்புறம் தத்துவாதீதமான திருவடி அடையணும். இதெல்லாம் எப்போ நடக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும். அது எப்போ நடக்க போகுது போ, அதுக்காக ஏன் இப்போ சிரமப்படணும் கிடையாது. இந்த பிறப்பிலேயே ஜனனம் ஒன்றிலேயே இம்மை ஆட்கொண்ட நம்மை ஆட்கொண்ட நாள்மலர் பாதங்காட்டி நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி. எனவே ஆட்கொள்ளுகின்ற வகைகள் பலங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் ஒரே வகையாக ஆட்கொள்வதில்லை. ஆடப்பொற்றுண்ணும் இடித்தும் நான் வையகமெல்லாம் உரலதாக. இங்கே மேலே சொன்ன வியாபகம், அந்த நிலையை திரும்பவும் சொல்ற. மாமேறு என்னும் உலக்கை நாட்டி வியாபகமாகிய பெருமானுக்கு திருமஞ்சன பொடி இடிக்க வேணும்னா உலகமே உரலாக இருக்கணும். நம்ம உலக்கையெல்லாம் பத்தாது, மேருமலையே உலக்கையாக கொண்டு வர வேண்டும். மாமேறு என்னும் உலக்கை நாட்டி. அதுக்கு மேலதாங்க உங்க மஞ்சள்லாம் இல்லை, மெய் எனும் மஞ்சள் நிறைய அட்டி. இதுதான் உண்மை. மெய் எனும் மஞ்சள் நிறைய, அதைத்தான் அவனுக்கு அபிஷேகம் பண்ண போறோம். அப்ப அபிஷேகம்ங்கிறது மெய்ப்பொருளாகிய தன்மையாக நாம் மாற வேண்டும். மெய் எனும் மஞ்சள் இந்த உடம்பே சொல்லலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. மாயேயத்தை போக்கின்னு அர்த்தம். இந்த மாயேயத்தை தூள் பண்ணிடணும். இதை கொண்டு போய் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும்.
அது மாயத்தை எடுத்து எங்கே குப்பையில் பண்ண வேண்டியதானே, பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் மாயையை கடைசியில் எங்கே போய் சேரும்? அங்கே தான் போய் சேரும். மாயையம் என்பது காரியம், அது தன் காரணமாகி மாயையிலே சேரும். மாயை எங்கே போய் சேரும்? திருவருள் சக்தியில் சேரும். திருவருள் எங்கே போய் சேரும்? திருவடியில் சேரும். ஆக நீங்கள் வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கிறது கூட கடைசியில் அவங்ககிட்ட தான் போகும். ஏன்னா அது அங்கிருந்து தானே வந்தது. அவன் தானே எல்லாத்துக்கும் ஆதாரம். தாரகமாம் அத்தன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால மெய்யெனும் மஞ்சள் நிறைய, மெய் என்பது மெய்ப்பொருள் தன்மை, மெய்ஞானம், அதுதான் அவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியது. நீங்கள் மெய்யென்பது உடம்புன்னு வச்சாலே தப்பு ஒன்றும் இல்லை. மெய்யெனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடிப்பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வாணனுக்கு, அந்த பூ ஐயனுக்கு சேர்த்துங்க, ஐயனுக்கு அணிதில்லை வாணனுக்கு ஆட பொத்துண்ணம் இடித்தும் நான் முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம். இதே போல முன்னால் 2 பாட்டு பாடியிருக்கிறார். மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, அதுக்கு மேலே இருக்கிற விஷயம் தான் முக்கியமாக தெரியணும். சித்தம் சிவனோடும் ஆட ஆட, இதுதான் மனோலயம் ஒடுக்கம் சொல்றோம்ல. சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையல் கண் பனி ஆட ஆட. பனி என்பது நீர்த்துளி, ஆனந்த மிகுதியினால் வருவது, அதுதான் ஆனந்தம். செங்கையல் கண் பனி ஆட ஆட பித்து எம் பிரானோடும் ஆட ஆட. பித்து என்பது அன்பு, அன்பு அவனோடு தான், வேற யாரும் இல்லை. அதனால பிறவி பிறரோடும் ஆட ஆட. நீங்க அங்க போயிட்டு உங்க பிறவி எங்க போகும்? அப்படின்னா உங்களை விட்டு நீங்கிடும். அப்போ உலகத்தில் பிறவியே இருக்காதா? எங்களை போல பக்குவப்பட்டு வராத ஆளுகள் தான் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பிறவி பிறரோடும் ஆட ஆட. நாங்கள் பிறவியை விட்டு சிவபெருமானோடு போயிடுவோம். எங்களுக்கு சித்தம் சிவபெருமானோடு ஆடும், பித்தம் பிரானோடு ஆடும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன ஆடும்? பிறவி ஆடும். இதை கேட்டால் அவன் சும்மா இருப்பானா? முதல்ல கூப்பிட்டு பார்த்தாங்க, கூவின் தொண்டர் புறம் நிலாமே, அதான் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, யாரும் நின்றுடாதீங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படின்னு சில பேர் வரல போல இருக்கு. அவங்களுக்கு சொன்னார், எங்கள் சுத்தம் சிவபெருமானோடு, எங்களுடைய அன்பு சிவபெருமானோடு. இங்கே வராமல் இருக்கிறீங்களே, உங்களோட என்ன இருக்கு தெரியுமா? பிறப்பு. அதான் பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட ஆட. பெருமானுக்கு நாம் செய்கின்ற அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள வேணும்னு என்ன தேவை இருக்குது? அவனுக்கு என்ன இல்லை? நீங்க கொண்டு போய் செய்யக்கூடிய அபிஷேக பொருள்களாகிய பால், தயிர், இது மாதிரி அபிஷேக திரவியம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அவன் தான் கொடுத்தான். நீங்க உங்களுக்குன்னு நினைச்சு கொண்டு அவனுக்கு கொடுக்குறீங்க. நீங்க குடம்புடமா தீர்த்தம் கொண்டு ஊத்துறீங்க. அவன் தண்ணிக்கா தங்க, அவன் கங்கையா அவன் தலையில் இருக்க. அவன் ஆகமத்தில் சொல்லி வச்சிருக்கிறான். யார் சொல்லி வச்சிருக்கான்? தடையிலே கங்கை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் என் தலையிலே ஒரு திவலை நீர் துளியை அபிஷேகமாக செய்வானானால் அவனை நான் திருவடியில வைத்து சிவானந்தத்தை கொடுப்பேன்னு சொல்லி வச்சிருக்கான். இப்படி அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சிவாகமங்கள்ல கிரியா விதியில சொல்லப்பட்டிருக்கு, கிரியாபாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எதுக்காக? நாமெல்லாம் உய்வதற்காக. அவனுக்கு அந்த பூசையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதனையும் வேண்டாதவன் நீங்கள் செய்ய பூசணையை வேண்டுகிறாங்க. பூசனை வேண்டல் செய்யும், வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து கொண்டு. எதையும் வேண்டாதவற்றை நீங்க செய்யற பூசையை வேண்டுகிறாங்க என்று சொன்னா அப்ப நீங்க ஆச்சரியப்பட முடியாது. எதுவுமே வேண்டாத ஒருத்தன் இதை கேட்கிறானே, இதை செய்யுங்கன்னு சொல்றானே, செய்யலாம் இல்லையா அப்படிங்கிற நினைப்பு வரணும். அதனால அவனுக்கு நாம் அதை செய்கிறோம். கருணையோடு ஆட, நம்மேல் வைத்த கருணையினாலே அவன் ஆட்டிக்கொள்ளுகிறான். அவனுக்கு அது தேவையில்லை. நீங்கள் செய்கின்ற அபிஷேகத்தினாலே அவனுக்கு எதுவும் வரப்போறது. ஏன்னா அவன் குறைவிலா நிறைவு உடையவன். குறைவுடையவர்களுக்கு நீங்க ஒரு பொருளை கொடுத்து அவன் சந்தோஷமா வாங்கிக்குவான். இவங்கிட்ட எந்த குறையுமே இல்லையே, நீங்க எந்த பொருளை கொடுக்க முடியும்? உங்க பொருள் ஒண்ணு கிடையாது. அவன் தான் கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட கொடுத்தான். அது வரை நீங்க என்னுடையது சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது அவனுடையதுன்னு உங்களுக்கு தெரியல. அவனுடைய பொருளை அவனுக்கே கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது எதுக்கு கஷ்டப்பட போறீங்க? கொடுத்துட வேண்டியதானே. அதை அவன் கருணையோடு ஏற்றுக்கொள்ளும். அத்தன் கருணையோடு ஆட ஆட. இன்னொரு விஷயம், அவனுடைய திருவள்ளோடு நாமும் கலந்து மகிழ, ஆடுதல் மகிழ்வு அப்படின்னு பண்ணிக்கலாம். நீராடுன்னு வச்சுட்டா கருணையோடு ஆட. நாம் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. ஆனால் நம் மாட்டு வைத்த கருணையினாலே ஏற்றுக்கொள்ளுகிறான். மாடு நகைவாள் நிலா எரிப்ப புன்முறுவல் போக்குறாரு, அதனால ஒளி சிந்துகிறது. அதை சொல்றார்.
வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப, பவளம் வந்து உதடு, பாடுமின், வாய் திறந்து பாடுங்கன்னு சொல்ல, சும்மா முணுமுணுக்காதீங்க. மனசுக்குள்ளே சில பேர் பாட்டு பாடுறது கூட வெட்டப்படுவாங்க. தேவாரம் நல்லா பாடுங்களேன், திருவாசகம் நல்லா பாடுங்களேன், வாய் திறந்து பாடுங்களேன், சத்தம் போட்டு பாடுங்களேன். என்னென்னமோ சத்தத்தை காதில் விடணும்ல, திருவாசக தேவாரம் காதில் விழுந்தாங்க. அதனால் வாய் திறந்து பாடுங்கள், நகை வாழ் நிலா எரிப்ப பாடுங்கள், அம்பவளம் துடிப்ப பாடுங்க. எதை பாட சொல்றீங்க? பாடுறதுக்காக விஷயம் இல்லை, எவ்வளோ விஷயம் இருக்குது. நந்தம்மை ஆண்டவாரும், ஆட்கொள்ளும் வண்ணங்கள் மேலே சொன்னார்ல, அதே நந்தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணம். நம்ம எல்லாம் ஒவ்வொரு தொழிலில் அவன் ஈடுபடுத்தி இருக்கிறான். சிவதர்மமாகிய பணியில, சிவபுண்ணியமாகிய பணியில நம்ம ஈடுபடுத்தி இருக்கிறான். நம்மை ஒரு ஆளாக கொண்டிருக்கிறான். பணிகொள்ளுதல் 2 பொருள். பணிகொள்ளுதல் தனக்குரிய பணியை செய்பவனாக கொள்ளுதல், தனக்கு ஒரு பணியாளனாக அடிமையாக கொள்ளுதல். பணிகொண்ட வண்ணமும் பாடிப்பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி. தேடுங்க, கிடைக்காவிட்டா திகைத்து நில்லுங்க, கிடைச்சாலும் திகைத்து நிற்கணும். இவ்வளவு பெரியவன் தேடினபோது நமக்கு கிடைச்சானே. சித்தங் கழிப்ப திகைத்து தேறி ஆடுமின். சிவபெருமான் பெரிய மாதிரி இருப்பான், திருக்கம் தெரியாம போயிடுவான். இப்பதானே பார்த்தோம், காணாம அவன் காணாம போயிட்டானா, என் கண்ணு பார்க்காம போயிட்டுதான். கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயம், இவர்தான் சொல்றாரு. அவன் திருவள்ளுவர் பண்ணுனா, நானும் நல்லா தான் பார்த்தேன், அப்புறம் பார்த்தா காணாம். அவன் மறைஞ்சிட்டானா, இல்லை என் கண்ணு பார்க்குற சக்தி இழந்து விட்டதா. கண்டும் கண்டிலேன். அதனால இவ்வளவு தூரம் அவனை பாடுறோம் ஆடுறோம், ஆனாலும் அவனை தேட வேண்டியதா இருக்குது. தேடினா கிடைச்சாலும் திகைப்புதான், கிடைக்காவிட்டாலும் திகைப்புதான். ஒரு அரிய பொருளை தொலைச்சிட்டா தேடுறோம், அந்த பொருள் கிடைச்சாலும் நமக்கு மனசு சந்தோஷம். ஐயோ போயிடுமே நினைச்சிட்டு இருந்தேன், எப்படியோ கிடைச்சிடுது அப்படிங்கிறோம். அது ஒரு திகைப்பு. கிடைக்காவிட்டாலும் திகைப்பு தான். இவ்வளவு பாடுபட்டு தேடுனேன், கிடைக்கலையே. அப்புறம் ஒரு தெளிவு, பெருமான் நிச்சயம் செய்வான், பெருமான் நமக்கு நிச்சயமா கிடைப்பான், நம்ம விட்டுட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு. அதான் தேறுதல். திகைத்து தேறி ஆடுமின் அம்பலத்தாடினானுக்கு. அவன் அம்பலத்தில் ஆடுகிறான், அவனிடத்தில் பெற்ற பேரின்பம் காரணமாக நீங்கள் ஆடுகிறீர்கள். அதனால அம்பலத்து ஆடினானுக்கு ஆட பொற்சுண்ணம் இடிக்குன்னான். அம்பலத்து ஆடினான் என்பது ஆனந்தத்தை அருளுபவன். அம்பலத்தாடும் போது ஆனந்த கூத்து. அப்புறம் பொதுவாக நடனம் என்பது 5 திருக்கூத்து. நமக்காக 5 செய்கின்ற பெருமானுக்கு, நமக்கு ஆனந்தத்தை நல்குகின்ற பெருமானுக்கு நீங்கள் பொற்சுண்ணம். மையமர் கண்டனை வானநாடர் மருந்தினை. தேவர்கள் எல்லாம் சிவபெருமானாகிய அமிர்தம் இருக்கவும் வேறு அமிர்தம் வேணும்னு தெரிஞ்சானுங்க. பைத்தியக்காரத்தனம் எவ்வளவு பெருசு. பார்க்கடல் கடைந்த வரலாறு இருக்கு இல்ல, எதுக்காக கடைஞ்சானுங்க? அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் தெரியல. இதுதாங்க அந்த புண்ணியத்தின் மிகுதினால பூதசார சரீரம் பெற்று சொர்க்கலோகத்துக்கு சென்று போகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதனால வந்த வினை. அசுரர்கள் அவங்களுக்கு எப்பவும் போட்டியாக இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க அடிபட்டு உதப்பட்டு தோல்வி அடைஞ்சானுங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, அவனுங்களால பலசாலியா இருக்கிறாங்க, நாமெல்லாம் நோஞ்சானா இருக்கிறோம், அவங்கள போல பலசாலியா ஆகணும்னா என்னையா பண்றதுன்னு கேட்டு எல்லாம் போய் பெருமாள்கிட்ட யோசனை சொன்னாங்க. அந்த பெருமாள் ஒரு நல்ல யோசனை சொல்லிருக்கூடாதா? என்ன சொல்லியிருக்கணும் அந்த பெருமாள்? ஆனால் போங்களா, உங்களுக்கு இந்த அமிர்தம் இருக்குது, இந்த அமிர்தத்தை விட்டு உங்களுக்கு வேற அமிர்தம் எதுக்குன்னு சொல்லியிருக்கணும் இல்லை. அவன் என்ன பண்ணான், பார்க்கடல் கடைஞ்ச அமிர்தம் வரும், அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லா பலமா இருக்கும், ரொம்ப நாள் சாகாம இருப்பீங்க அப்படின்னா. அவன் சொன்னது அவங்களுக்கு உபயோகமே இல்லாமல் போயிடுச்சு தெரியுமா அவங்களுக்கு. சூரபல்மன் முதலியவர்களால் தேவர்கள் வருந்துகிற பொழுது அவங்க என்ன சொல்லி வரணும் தெரியுங்களா? அமிர்தம் உண்டு தப்பா எடுத்துதான், அமிர்தம் உண்டு தப்பா போச்சுன்னு சொல்லி வருங்களான்னு அந்த பாடத்துல பாடி இருக்குதுங்க. அமிர்தம் உண்டு என்ன தப்பு வந்தது அப்படின்னு கேட்டா, அமிர்தம் உண்ணாம இருந்தா இந்த ராட்சச ஒரு தட்டு செத்து போயிருக்கலாம், இப்ப சாகவும் முடியல, அப்ப அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. அப்படி பாடி இருக்குங்க கந்த புராணத்துல. அப்படியானா இவன் திருமால் சொல்லி கொடுத்த யோசனை எவ்வளவு பைத்தியகாரத்தனமான யோசனை, நல்லதுக்காக சொல்லி கொடுத்தான் அவன். அப்படித்தான் ஆகட்டும், எப்பொழுதுமே சாகாம இருக்க முடியுமா? கொஞ்சம் நீட்டிச்சு இருக்கும், அவ்வளவுதான். தேவர்களுக்கு அமரர்னு பேரு. அமரர்னா மரணம் இல்லாதவர்கள் அர்த்தம். மரணம் இல்லாத எப்பொழுதுமே மரணம் இல்லாதவர்கள் இல்லையே. பிரம்மாவுக்கு மரணம் உண்டு, திருமாலுக்கு மரணம் உண்டு.
அப்ப இவங்கள் எல்லாமே அதெல்லாம் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள். குமரகுருசாமி பாடினார், முருகப்பெருமான் எத்தகையவன்னா இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன். அது எப்படி இவன் தலைவன் ஆனா, இவன் ஒரு தலைவன் தானே, இவன் தெய்வம் தானே அப்படின்னா அதெல்லாம் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள். இது சாதல் பிறப்பு இல்லாதது, அதனால இவன் அவங்களுக்கு தலைவன். செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மணவாள செங்கீரையாடியது அப்படின்னு சொல்லி முத்துக்குமாரசாமி பிள்ளை பாடியிருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் நீண்டு இருக்கும் வாழ்நாள், கொஞ்சம் நீண்டு இருக்கும், நம்மளோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதுவும் அவங்களுக்கு உபத்திரவம் தான், அதை சொல்கிறேன். அதனால சிவபெருமான் தான் உண்மையான அமிர்தம். தேவர்களுக்கு அது தெரியல, அதனால பார்க்கடல் கடைஞ்சாங்க, அமிர்தம் எடுத்தாங்க. அமிர்தம் எடுக்க போன பொழுது அவங்களுக்கு நஞ்சு வந்தது. அது ஏன் வந்ததுங்கிறதெல்லாம் தெரியும், கதையில் இருக்கு. நம்ம கருத்து என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு அமிர்தம் இருக்கவும் இந்த அமிர்தத்தை விட்டு விட்டு பார்க்கடல்ல கடைஞ்சி அமிர்தம் எடுக்கணும்னு போனானுங்களே, அதனாலதான் நஞ்சு வந்தது. அது துன்பமும் உண்டு இன்பமும் உண்டுயா, இதுல துன்பமே இல்லாத இன்பம் உண்டு. இந்த அமிர்தத்துல துன்பமே இல்லாத இன்பம், அது துன்பமும் இன்பமும் ரெண்டும் கலந்து, அதனால்தான் முதல்ல நஞ்சு வந்தது, பின்னால அமிர்தம் வந்தது. ஆனா இவன் வானவர் மருந்து, மருந்து என்று அமிர்தம் என்ற பொருள். வானவர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை, மாணிக்கம் போல இருக்கின்ற கூத்தன். அவனை மாணிக்கம்னு ஏன் சொல்றது? மாணிக்க கூத்துன்னு திருக்கூத்து வகை பாடுகிற பொழுது பொற்பதி கூத்து, அற்புத கூத்து, மாணிக்க கூத்துன்னு வகைப்படுத்தி பாடிக்கொண்டு போகிறார். மாணிக்கம் போல இருக்கின்ற பெருமானுடைய கூத்து மாணிக்க கூத்து. மாணிக்கம் சிவபெருமான், நாமெல்லாம் படிகம். அப்புறம் இங்கேருந்து ஆணவம் இருக்கு பாருங்க, ஆணவம் பாசம், இதெல்லாம் இருட்டு. ஆணவம் பாசம் இதெல்லாம் நம்மகிட்ட வந்து அந்த படிகம் கருப்பா இருக்கும். இதெல்லாம் நீங்கிட்டா இந்த பக்கம் இருக்கிற மாணிக்கம் இதுல வந்து படியும் சிவப்பா இருக்கும். அப்ப சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு உரியவர்கள் சிவபெருமானுக்கு மாணிக்கம் போல. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மாணிக்க நிறம் நம்மிடத்துல வந்து படிந்ததுனால நாம் மாணிக்கமாகி விடுவதில்லை. முத்தியில ஆன்மா சிவமாகி விடுவதில்லை. சிவத்தின் குணங்கள் தன்னிடத்தில் வந்து பதிய நிற்கிறது. அதனாலதான் ஓமை சொல்லுகிற பொழுது ஆன்மாக்களுக்கு ஸ்படிகத்தையும் பெருமானுக்கு மாணிக்கத்தையும் ஓமை சொல்லுது. பாஷ்யத்தில் நம்ம எழுதுற மாணிக்க நிறம் ஸ்படிகத்திலே வந்து படிவதனாலே ஸ்படிகம் மாணிக்கம் போல தெரியும். ஆனா அந்த ஸ்படிகத்தை கொண்டு போய் இது மாணிக்கம்ங்க, இதுக்கு விலை கொடுங்கன்னா எவனாவது வாங்குவானா? அட இது வெறும் ஸ்படிகம் ஐயா, அங்க இருக்கிற போது மாணிக்கம் மாதிரி இருந்தது, இங்க கொண்டு வந்து பார்த்தா பழையபடி அது ஸ்படிகமா இருக்கு, அப்ப இது மாணிக்கமாக இருக்கணும், நீ அங்கேயே இங்க கொண்டு வராது அப்படின்னு தான் சொல்லுவான். இதே தானுங்க முத்தியில ஆன்மா சிவமாதல்னா என்னன்னு கேட்டா, சிவத்தினுடைய எண் குணங்கள் தன்னிடத்திலே விளங்குமாறு இருக்கும், அவ்வளவுதான் தவிர ஆன்மா சிவமாகவே ஆகிவிடுவதில்லை. எனவே திருமுறைகள்ல சிவமாதல் சிவமாதல் என்று பாடினதுக்கெல்லாம் கருத்து என்னன்னு கேட்டா, சிவத்தின் தன்மை தன்னிடத்து விளங்க இருத்தல், அப்படித்தான் அர்த்தம் பண்ணணும். பாருங்க, மாணிக்க கூத்தன் தன்னை சரி, ஐயனை ஐயர்பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை. நம்மை அகப்படுத்துகிறான், ஆட்கொள்ளுகிறான், பொய்யருக்கு பொய்யனாக அரியவனாக ஆகிவிடுகிறான். அப்ப அருமை காட்டுபவன். அருமை என்பது ரெண்டு பொருளுங்க, மிகச் சிறந்தது ஒன்று ஒரு பொருள், அப்புறம் கிடைக்காததுன்னு ஒரு பொருள். நமக்கெல்லாம் மிகச் சிறந்த பொருளாக இருக்கிறான். நாம் மெய்யர்தம் மெய்யன், அவன்லாம் பொய்யரா இருக்கிறாங்க, பொய்யர்தம் பொய்யனாக இருக்கிறான். ரெண்டு பேருக்குமே அவன் அருமை காட்டுகிறான். அந்த அருமை காட்டுறது மத்தியில நிற்குது. பொய்யர்தம் பொய்யனை, மெய்யர் மெய்யை. அப்போ பொய்யிலே கடந்து உழல்பவர்களுக்கு அவன் தன்னை புலப்படுத்திக் கொள்வதில்லை. அப்ப அவங்கெல்லாம் பண்றாங்க. அதனால யாராவது உங்களிடத்துல வந்து கடவுளாவது மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம். பதில் சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, இல்லை கோவப்படுவாங்க. நம்ம என்ன சொல்லலாம், இவர் பொய்யர், இப்படிதான் பேசுவோம், இவரோட நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ யாரு கடவுள்னு ஒருத்தன் உண்டு, அவன் திருவருள் பண்ணுகிறான், அவனால தான் எல்லாம் நடந்து கொண்டு பேசுறாங்களோ அவங்களுக்கு மெய்யர்கள், அவங்களோட நம்ம. அப்ப அவன் பொய்யருக்கு பொய்யனாயிருப்பான், மெய்யருக்கு மெய்யனாயிருப்பான். பொய்யர்தம் பொய்யனை, மெய்யர் மெய்யை. போதறி கண்ணினை பொற்றொடித்தோள் பையரவல்குள் மடந்தை நல்லீர் பாடி பொற்றுண்ணம் இடித்தும் நான். மின்னிடை செந்து வருவாய் கருங்கண் வெண்ணகை பண்ணமர் மென்மொழியீர். நல்ல லட்சணம் புரிஞ்ச மகளிர். என்னுடைய ஆரமுது
எங்கள் அப்பன் எம்பெருமான். அதுக்கு மேலே இருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இமவான் மகற்கு பர்வதராசனுக்கு இமவான் அப்படின்னு பேர். அவனிடத்துல உமையம்மை பார்வதி என்ற பெயரோடு வளர்ந்து வந்தார். அதனால இமய புத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இமவான் மகற்கு தன்னுடைய கேழ்வன், மகன், தகப்பன், தமையன், எம் ஐயன், அவன் எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறா. அந்த மனைவிக்கு இமவான் மகள்னு பேரு. அந்த இமவான் மகளுக்கும் இவனுக்கும் கணவன் மனைவிங்கிற உறவு தான் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கணவன் மனைவிங்கிற உறவு மாதிரி வேறு வகையான உறவும் அவங்களுக்கு இருக்குதுங்க. அது என்னன்னு கேட்டா, அவளுக்கு இவன் மகனாக இருப்பான். அது எப்படிங்க கணவன் மனைவிக்கு மகனாக இருக்க முடியும்? சரி, அதான் போனா போகுது. அப்படிதான் இருக்கான். பார்த்தா இன்னொரு தகப்பனாக வேற இருப்பான். கணவனாகவும் இருக்கிறான், மகனாகவும் இருக்கிறான், தகப்பனாகவும் இருக்கிறான். அதான் போனா போகுதுன்னு பார்த்தா அண்ணனா வேற இருக்கிறான். என்ன ஆச்சரியமா இருக்குது. கணவன் சொன்னீங்க, அவன் தன்னுடைய மனைவிக்கு மகனாக இருக்கிறான், தகப்பனாக இருக்கிறான், தமையனாக இருக்கிறான். எப்படி இருக்க முடியும்? இங்க சிவதத்துவங்களை வருஷம் சொல்லி பார்த்தா தெரியும். அதுதான் இங்க சொல்லி வச்சிருக்கிறார். சிவபேதங்களை மனசுல வச்சுக்கணும். சிவபேதங்கள் மனசுல வச்சுக்கணும். சிவஞான சித்தியார் ஞாபகத்துக்கு வரணும். சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவன், திகழும் ஈசன், உவந்தருள் உருத்திரன், மால், அயன், 9 பேதம் சிவபேதம். இந்த சிவபேதத்துல சக்தி 2 இடத்துல மத்தியில் வரும், மற்ற இடங்கள்ல பக்கத்தில் வரும். எந்த இடத்துல மத்தியில் வரும்னு கேட்டா, சிவம் அது கீழே சக்தி, நாதம் அது கீழே விந்து. விந்து சக்தி 2 சிவபேதம் தான். ஆனால் அது சக்தி பேதத்தில் வச்சு சொல்லிடுறது வழக்கு. அதனால சிவத்திலிருந்து சக்தி தோன்றுகிறது, நாதத்திலிருந்து விந்து தோன்றுகிறது. இங்கே நாதம் விந்து என்பது அபரநாத அபரவிந்து, சிவம் சக்தி என்பது பரநாத பரவிந்து. அப்போ சிவத்திலிருந்து சக்தி தோன்றுகிறது, நாதத்திலிருந்து விந்து தோன்றுகிறது என்று சொன்னால் சக்தியும் விந்துவும் என்ன கணக்கில் வரும்? நாதத்துக்கு மகள், சிவத்துக்கு மகள்னு வரும். அப்போ சிவமும் நாதமும் என்ன ஆகும்? தந்தை என்ற முறைக்கு சொல்லி. சரி, அப்புறம் அந்த விந்துல இருந்து என்ன வரும்? சதாசிவம் வரும். அப்போ சதாசிவத்துக்கு மேலே விந்து நிற்குது. அப்போ அந்த விந்து தத்துவத்திலிருந்து சதாசிவம் வருகிறதுன்னு சொன்னால் அந்த சதாசிவம் விந்துக்கு என்ன ஆகும்? மகன் என்ற முறையாயிடும். அப்போ சதாசிவ தத்துவத்தை நோக்குகிற பொழுது சக்திக்கு இவன் மகனாகிறான். நாத தத்துவத்தை நோக்குகிற பொழுது சக்திக்கு இவன் தந்தையாகிறான். அதே சதாசிவத்துக்கு சக்தி மனோன்மணி. அப்போ விந்து தத்துவத்திலிருந்து சதாசிவம் என்ற அருவுருவ திருமேனி அந்த அருவுருவ திருமேனிக்கு அதே விந்துவிலிருந்து மனோன்மணிங்கிற சக்தி வரும். அப்போ முதல்ல சதாசிவம் அடுத்தாவில் மனோன்மணி. இப்போ இங்கிருந்து எல்லாமே பக்கத்தில் வருங்க. சதாசிவத்துக்கு மனோன்மணி, மகேஸ்வரனுக்கு மகேஷை, உருத்திரனுக்கு உமை, திருமாலுக்கு திருமகள், பிரம்மாவுக்கு கலைவன். இங்கெல்லாம் பக்கத்தில் வரும். அங்கே மட்டும் ஒன்றுங்கீழ ஒன்று, அப்புறம் ஒன்று அப்படி மாறி வரும். அதனால அந்த சதாசிவத்துக்கு மனோன்மணி சக்தியாக இருக்கிற பொழுது மனோன்மணி சக்திக்கு முன்னால சதாசிவம் தோன்றி விடுகிறதாகையினால சதாசிவ தத்துவம் தமையன் என்று சொல்லப்படும். இந்த மாதிரி உலகியல் கருதி இந்த முறை வச்சாங்களே தவிர தத்துவ நோக்கத்தில் இது வேற. எனவே இந்த பாட்டை விளங்கி கொள்ள வேணும்னு சொன்னால் அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரணும். எது? சித்தியார் பாட்டு. சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவம் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன்தான் மாலயன் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் அப்படிங்கிற சிவவேதம் 9 வேதம் சொல்லுது பாருங்க. அது ஞாபகத்துக்கு வரணும். அதை வைத்துக்கொண்டு பாடியிருக்கிறார். இதே கருத்தை நம்ம இதுலேயும் பாடியிருக்கிறார், திருக்கோவையாரையும் பாடியிருக்கிறார். இதெல்லாம் தெரியாம திருக்கோவையாரில் அதிகமாக தத்துவ சைவ சித்தாந்த கொள்கையை சொல்லலை, அதனால் நான் திருக்கோவையாரை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன பண்றது? அவங்க தான் சைவத்தில் ஆச்சாரியராக வேற இருக்கிறாங்க.
சைவத்தில் ஆச்சாரியராக வந்து கொண்டு திருக்கோவையார் போட்டு இப்படி பேசலாமா? அதில் சில சைவர்கள் திருக்கோவையார் மாணிக்கவாசகர் பாடினதில்லைன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சில பேர் திருக்கோவையார் அவர் அமைச்சராக இருக்கும்போதே பாடிட்டாரு, அதெல்லாம் வெறும் கலைப்புலமை தான், தத்துவ ஞானம் கிடையாது. அதில் திருவாசகத்தில் தான் அவருடைய அன்பு, பெருமானுடைய திருவருள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது பிரபந்தம். திருவாசகத்திலையும் பிரபந்தம், அது ஞாபகம் வச்சுக்கணும். திருவாசகத்தில் திருச்சதகம் ஒரு பிரபந்தம், 18 பிற்காலத்தில் வந்தது, அதுதான் திருச்சதகங்கிற பெயரால் பாடப்பட்டது. அதே போல் நீத்தல் விண்ணப்பம் ஒரு பிரபந்தம். இதெல்லாமே தனித்தனி பிரபந்தம். இப்போ இந்த வள்ளைப்பாட்டு இருக்குது இல்லை, தமிழில் இருக்கிற 96 வகை பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டியல்னு ஒரு இலக்கணம் உண்டு தமிழுக்கு, அதில் பிரபந்தங்களுக்கு இலக்கணம் சொல்லுது. இதெல்லாம் அந்த பிரபந்தத்தில் போய் அடங்கும். குயிப்பத்து தூதுன்னு போய் அடங்கும். இந்த மாதிரி இப்போ அடுத்த கோத்திம்பி படிக்க போகிறோம், அதெல்லாம் தூது என்னும் பிரபந்தத்தில் அடங்கிடும். ஆக நம்ம மாணிக்கவாசகர் பெரிய பிரபந்தமாகவும் பாடியிருக்கிறார், சின்ன சின்ன பிரபந்தமாகவும் பாடியிருக்கிறார், நெடும்பாட்டாகவும் பாடியிருக்கிறார். ஏன்னா பழைய காலத்தில் நெடும்பாட்டும் உண்டு, தனித்தனி பாட்டும் உண்டு. நெடும்பாட்டாக இருக்கிறது தான் 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை முதலான 10 இருக்குல்ல, எல்லாம் நெடும்பாட்டு வகையை சேர்ந்தது. அப்புறம் அடுத்தாப்புல எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புறநானூறு, அகநானூறு, இந்த மாதிரி சமாச்சாரம் தனித்தனி பாட்டு. அதுக்கு பின்னால் வந்தது தான் தனித்தனி பிரபந்தங்கள். அந்த பிரபந்தங்களில் நம்ம அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி, நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய திருக்கையராய ஞானவுலா, இதெல்லாம் திருபிரந்த வகையில் முன்னோடியாக வந்து. பொன்னுடை பொன்முறை மங்கை நல்லீர் பொத்திரு சொன்னம் இடித்தும் நானே. சங்கம் அரற்ற, இது அப்படிதான் பொற்றம் அடிக்கிற பொழுது ஏற்பட்ட ஆரவாரங்கள் சொல்றாங்க. சிலம்பு ஒலிப்ப, சங்கம் என்பது வளையல். பழைய காலத்தில் சங்கினாலே வளையல் செய்து கொண்டு அணிந்து கொள்வதுன்னு ஒரு வழக்கு உண்டுங்க. அதனால வளையலுக்கு சங்கு அப்படின்னு அது அம்பெற்று சங்கம் நிற்குது. சங்கம் அரற்ற அல்லது சங்கம் கூட்டம்னு வச்சுக்கிட்டு பொற்றம் அடிக்கிற கூட்டங்கள் ஆரவாரம் செய்யும். சிலம்பு ஒலிப்ப, தாழ்குழல் சூழ்தரு மாலை ஆட, செங்கனிவாயுதழும் துடிப்ப, சீழையில் சிவலோகம் பாடி இடிக்கும். அது அங்கே கொண்டு முடிச்சுக்கிட்டு யாருக்கு? கங்கை இறைப்ப அராயிரைக்கும் கற்றை தடைமுடியான் கழற்கு. அவனுக்கு கற்றை தடைமுடி இருக்கிறது. அதில் ஒரு பக்கம் கங்கை அலை வீசிக்கொண்டு ஆரவாரிக்கிறது, ஒரு பக்கம் பாம்பு உசு உசுன்னு மூச்சு இருந்து கொண்டு ஆரவாரிக்கிறது. கங்கை இறைப்ப அராயிரைக்கும். கங்கை இறைப்ப அராயிரைக்கும்னா அலையில் ஒரு சத்தம் வந்தால் பாம்பு ஒரு சத்தம் கொடுக்கும். அது அடங்குனா இது, இது அடங்குனா அது. இதான் இரட்டுதல், ஒன்றுக்கொன்று மாறி மாறி ஒலித்தல். அப்படி ஒலி. கங்கை இறைப்ப அரா இறைக்கும் கற்றை தடைமுடியான் கழற்கு பொங்கிய காதலின், அதாங்க சிவானந்த மனோலயம். பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொற்றி விச்சுன்னும் ஞானக்கரும்பின் தெளிவை பாகை. ரொம்ப அருமையான இடம். பாகு நேரா அர்த்தம் பண்ணிட்டா சிவபெருமானுக்கு பாகு என்பதுதான் ஓமை. ஆனா சிவபெருமானுக்கு பாகு என்பது மட்டும் ஓமை இல்லை, ஞான கரும்பும் அவன்தான், அந்த கரும்பிலிருந்து எடுத்த தெளிவும் அவன்தான், அந்த தெளிவிலிருந்து செய்யப்பட்ட பாகும் அவன்தான். அது எப்படி அப்படின்னு கேட்டா, ஞான கரும்பு என்பது சிவபெருமான் ஆன்மாவுக்கு பாசங்களின் நீக்கி திருவருளை அனுபவப்படுத்துகிற பொழுது அவன் ஞானக்கரும்பாக இருக்கிறான். அதாவது நின்மல அவத்தையிலே ஆன்மாக்களை வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நின்மல அவத்தைக்கு ஓமை கரும்பு. அது பஞ்சாக்கர பகருடையில இந்த பேரூர் வேலப்பு தேசியை பாடியிருக்கிறார். வேற யாரும் அந்த வேலை செய்யல, அவர் ஒருத்தர் தான் பாடியிருக்கிறார். அவர் பாடி சாதாரண இறைவன கரும்பு கரும்பு கண்கள் மூன்றுடையதோ ஒரு கரும்பே அப்படின்லாம் பாடியிருக்கிறாங்க. அதை நின்பல ஆபத்தையில வச்சு காட்டினவர் பேரூர் வேலப்பிரதேசிகள் தான். அந்த நின்பல ஆபத்தை ஞான ஆபத்தை, ஞான அனுபவம். எனவே அந்த ஞான அனுபவத்தை கரும்புல வைத்து காட்டுறது. எப்படி காட்டிக்கிறார் தெரியுங்களா? 10 முழம் உள்ள கரும்பு, அதை 7 பங்கா பண்ணணும். 7 பங்கா பண்ணி 5 அவத்தையில் அதை அடக்கணும்.
பெரிய வேலை பண்ணிருக்கிறார். 10 முழம் என்பது தசகாரியத்தை. இந்த தசகாரியம் தான் தசகாரியத்துக்கு ஞான செய்தின்னு பேர். தசகாரியத்துக்கு ஞான செய்தின்னு பேர். நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். திருவாரூர் பண்டார சாஸ்திர கட்டுரைகள் 2வது பாகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பேரூர் வேலைப்பிரதேசத்தை பற்றி எழுத சொன்னேன். நான் திருவாரூர் எழுதுறது இல்லைன்ற ஒரு முடிவில் இருந்தவன் இந்த பேரூர் வேலைப்பிரதேசம் எழுத சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டேன். எழுதிட்டேன். அதை காட்டியிருக்கிறேன், இந்த விஷயத்தை காட்டியிருக்கிறேன். அப்போ 10 முழம் என்பது தசகாரியத்தை. அதை 7 முழமாக பண்ணுறது 10 7ஆக ஆக்குறது ஒரு வழக்கு உண்டு. தசகாரியத்தை 3ஆகவும் சொல்லலாம், 7ஆகவும் சொல்லலாம். பேரூர் வேலைப்பிரதேசில் அதை 7ஆக காட்டினார். அந்த 7ல் 5ஆவத்தை அடைக்கினார். நிர்மல சாக்கரம் முதலாக 5ஆவத்தை அடைக்கினார். இப்போ என்ன கேட்டால், ஞானக்கரும்பு என்பது சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு நிர்மலாவத்தையிலே தோன்றுகின்ற முதல் அனுபவம். அந்த அனுபவத்தினுடைய பயன் என்னன்னு கேட்டால், தெளிவு ஒன்று, பாகு ஒன்று. இந்த தெளிவு என்பது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, சிவயோகம்னு வருது பாருங்க. சிவயோகத்தில் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி 2 அடங்கி போகும். ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவயோகம் 3 சேர்ந்து நிர்மல துரிய அனுபவம். அந்த நிர்மல துரிய அனுபவம் தானுங்க இந்த கரும்பின் சாரிலிருந்து எடுக்கப்பட்ட தெளிவு. அதை பக்குவப்படுத்தி காட்சி பண்ணியாச்சு. இப்போ அது சுத்தமாக அனுபவத்துக்கு ஏற்ற பாகாக பண்ணணும். அந்த பாகு எதுன்னு கேட்டால் சிவபோகம். அப்போ ஞானக்கரும்பு என்பது நிர்மலாவத்தை அனுபவம். ஞானக்கரும்பின் தெளிவு என்பது நிர்மலாவத்தை அனுபவத்தில் நிர்மல துரியம். அந்த தெளிவின் பாகு என்பது ஒன்று கொண்டு கூடுதலாக போகணும். தெளிவின் பாகு என்பது சிவபோகம். இப்படி அவன் ஆன்மாக்களுக்கு அனுபவப்படுகிறான். பெத்த நிலை விட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா, நகரத்தை விட்டு வகரத்தை நாடி போனீர்களானால், வகரத்திலும் சிகரத்துக்கு போய் சேரத்துக்குள்ள இத்தனை நிலை வந்துடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நேராவார்த்தம் பண்ணலாம். ஞான கரும்பினது தெளிவிலிருந்து காட்சி எடுக்கப்பட்ட பாகு போல ஆன்மாக்களுக்கு ஆனந்தம் தருவோன். இதுதான் சிவானந்தம். ஆனந்த மனோலன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆனந்தம் எப்படின்னு கேட்டால் இதுதான். அதே இன்னும் கொஞ்சம் விரிவா தசகாரியத்தில் வச்சு நீங்க சொல்லணும்னா, பேரூர் வேலைப்பிரதேசருடைய கருத்துப்படி சொல்லணும்னா, இந்த தொடரை நான் அந்த கட்டுரையில் பயன்படுத்தியிருக்கிறேன். ஞானக்கரும்பின் தெளிவை, பாகை, நாடற்கரிய நலத்தை, அதாவது உலகத்தில் இருக்கிற நன்மைகள்லாம் தேடி அடையலாம். இது தேடி அடைய முடியாது. அதுவாக திருவருள் நமக்கு கொடுத்தாலும் நாடற்கரிய நலத்தை, நந்தா தேனை, கெடாத பழச்சுவை ஆயினானை. அவனுக்கு எத்தனை ஓமை சொல்றது. கரும்பாக இருக்கிறான், கரும்பின் தெளிவாக இருக்கிறான், கரும்பின் பாகாக இருக்கிறான், தேனாக இருக்கிறான், பழச்சுவையாக இருக்கிறான். சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோன். மற்றதெல்லாம் நாக்கில் புகுந்து தித்திக்கும், அது நாக்கோட போயிடும். சித்தம் புகுந்து தித்தித்தால் நினைக்குந்தோறும் நினைக்குந்தோறும் நினைத்தோறும் நினைத்தோறும் அப்படி சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இனித்து கொண்டே இருக்கும். அதனால சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை. வெறும் தித்திப்பு தானா, வேற ஒன்றும் இல்லையா. பிறப்பு அரும் பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும்பு ஏற வாய். பேசி 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 நாட்டில் அதுவே ஊறி போகும். அவர் அவ்வளோதான் சொல்வார், நாத்திகம் பேசி நாத்தெழும்பு ஏறியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி நாங்கள் நாத்திகம் பேசி நாத்தெழும்ப வேண்டியதில்லை, சிவபெருமானுடைய புகழை பேசி நாத்தெழும்பு ஏறுவோம். நாத்தெழும்பு ஏற வாழ்த்தி பானல் தடங்கன் மடந்தை நல்லி பாடி ஒற்றுண்ணும் இடித்தும் ஆவகை நாமம் அன்மருதம்போடு ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடி. பொற்றுன்னு அடிக்கிற போது பாட வேணும். என்ன பாட வேணும்? ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடிதான் முதல்ல இருந்தே படிச்சுட்டு வரோம். அன்பர்தம்மோடு கூடி பாடுவோம், நாமும் பாடுவோம். தனியாக வீட்டில இருந்து பாடலாம், மற்ற அடியார்களோடு சேர்ந்து பாடலாம். ஏன்னா அடியார் கூட்டத்தில் இருக்கின்ற அருமை அது ரொம்ப பயனுடையது. மனசை எங்கேயும் போக விடாமல் தடுக்கும். தனியாக இருந்தால் மனசை நம்ம ஏமாத்திட்டு ஓடிடும். அடியார கூட்டத்தில் இருந்தால் எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நம்ம பயந்துகிட்டே இருப்போம். தப்பு பண்ண மாட்டோம், அப்படியே பண்ணாலும் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் ஏதாவது நினைப்பான், அவன் முன்னால் நாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நினைப்போம். இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து தான் நல்லவனை நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர, அப்போ என்ன நல்லவன் பக்கத்தில் இருக்கணும், அவனும் திருடனாக இருந்தால் நம்ம திருட்டு பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிடுங்க. அதனால் நல்லவர்களோடு கூடியிருக்கும். இந்த அடியார் கூட்டம் கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க, அவங்களோடு கூடியிருக்கும். அப்படி கூடியிருந்து அவனை பாடுவது தான் நமக்கு ஆம் வகை.
ஆமாறு உன் திருவடிக்கு அந்த ஆம் வகை, ஆகும் வகை. ஆகும் மேன்மேலும் உயரும் வகை. இப்போ மேன்மேலும் உயரும் வகை எது அப்படின்னு கேட்டால் அன்பர்தம்மோடு கூட வந்தோம் ஆட்செய்யும் வண்ணங்கள் பாட வேண்டும். அப்படி பாடினால் நாம் மேன்மேலும் ஆவோம். அப்படி ஆமாறு இல்லைன்னா நமக்கு கிடைக்கிறது என்ன? சாமாறு தான். அதான் பாடிட்டு ஆமாறும் திருவடிக்கு அகங்குழையே நண்புகள், இதெல்லாம் ஆமாறு. சாமாரே விரைகின்றேன், சாகிறதுக்கு கூட வேக வேகமா போய் சாகிறான். சாமாரே விரைகின்றேன். அது மாதிரி ஆம்பகை நாமும் வந்து அன்பர்தம்மோடு ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர், விண்மேலும் தேவருக்கு அடைமொழி, விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும். கனவினும் தேவர் கரியாய் போற்றி நனவினும் நாயேற்கு அருளினை. அவன் கனவுல கூட பெருமானுடைய திருவடியை காண முடியல. ஏன்? அவங்களுக்கு போகம் அனுபவிக்கிறதுக்காக அந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, போகம் அனுபவிக்காத அந்த தேவ பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவடி அனுபவிக்க அவங்க பிறப்பு இல்லை இல்லை, அதனால் அவங்க கனவுலையும் கூட அதை காண முடியாது. நாம் இங்கே கனவிலேயும் அங்கே அறியலாம். தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வச் சேவகம் ஏந்திய வெல்கொடியான். சே அகம் ஏந்திய வெல்கொடி. சேவினை சேனா எருது, ஓரெழுத்துமொழி. எருதினை அகத்தே கொண்டு ஏந்தப்பட்டிருக்கின்ற கொடி வெல்கொடி. ஏனைய கொடியெல்லாம் தாழ்க, இவனுடைய கொடி தான் உயர்ந்து ஏற்று ஏற்பு. சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன். இந்த இடத்துல சேவகன்னா வீரன் அர்த்தம், பாதுகாவலன் அப்படின்னு அர்த்தம். அவன் வீரமுடையவன், நமக்கெல்லாம் பாதுகாப்பாக இருப்போம். அங்கே சேவகம் என்பது ரெண்டா பிரிச்சுக்கணும். சே அகம் ஏந்திய வெல்கொடி. இங்கே சேவகம் ஒரு சொல். சேவகன் நாமங்கள் பாடிப்பாடி செம்பொன் செய் சுண்ணம் இடிக்கும் தேனக மாமலர் கொன்றை பாடி. அவனுக்கு இருக்கிற அடையாள பொருள்கள்லாம் நம்மளால பொழுது சொல்வதற்குரியன. சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி பிரிச்சன்று மால்விடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனக மாமழு சோளம் பாடி. ஊனை அகத்தே கொண்ட சோளம், மாமழுவாகிய சோளம். ஊனை அகத்தே கொண்ட என்பது பகைவர்களை வெல்லுதலினாலே. அதுக்காக அதுல ஊன் கொட்டிட்டு இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த சோளம்னு சொன்னா பகைவர்களை வெல்லும், பகைவர்களை குத்தி கொண்டா அதுல அவ்வளவு தூரம் போவானே. மதியம்பாடி சித்தர்கள் வாழும் தென் பிள்ளை பாடி சிரேஷ்டர்கள் சித்தர்கள் என்று சொல்லுவோம். ஞானத்தினாலே உயர்ந்தவர். சித்தம்பலத்தெங்கள் செல்வம் பாடி. நமக்கு செல்வமாவது திருவடி தான், அது தவிர வேற எதுவும் நமக்கு செல்வம் இல்லை. சித்தம்பலத்து எங்கள் செல்வம் பாடி. ஊர்ல யாரோ எதையோ செல்வம்னு நினைச்சிருக்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் செல்வம் இல்லை. இதுதான் அவனை பாடுவதுதான் எங்களுக்கு செல்வம். செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வம், அதுதான் நமக்கு செல்வமே தவிர பெருமானை புகழ்வது தான் நமக்கு செல்வம். அந்த புகழ்ச்சிக்கு இடமா இருக்கிற பெருமான் தான் செல்வம். அவன் செல்வம், அவனை புகழ்வது செல்வம். அந்த செல்வம் தான் நமக்கு வேற செல்வம் இல்லை. அதனால சித்தம்பலத்தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுண கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கை மேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி. நடராஜ பெருமானுடைய உருவத்தையே கொடுத்துருக்கிறாருங்க அந்த கையில தொங்கிட்டு. ஆமா, அப்ப நடராஜ பெருமாள் திருவுருவம் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கிறார். கங்கணமாகவும் பாம்பு இருக்கும், கச்சாகவும் பாம்பு இருக்கும், கவித்த கை மேல் ஒன்று தொங்கிட்டு இருக்கும். கவித்த கை மேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடிக்கும் நாள். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு. ஒன்றுக்கொண்டு எதிர்மறை பொருளாக இருக்கிறாங்க. அதாவது தத்துவ ஞானத்துல சில பேர் கண்மமே பெருசுன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஞானமே பெருசுன்னு சொல்லுவாங்க. கண்மமே பெருசுன்னு சொல்ற ஒரு தத்துவ ஞானம் இருக்குது, அதுக்கு பூர்வ மீமாஞ்சைன்னு பேர். ஞானமே பெருசுன்னு சொல்ற தத்துவம் ஒன்று இருக்குது, அதுக்கு உத்தர மீமாஞ்சைன்னு பேர். பூர்வ மீமாஞ்சை ஜெய்மினி பண்ணது. உத்தர மீமாஞ்சை வியாசரால வியாச சூத்திரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரத்தில் பண்ணி வச்சது. ஆனா அதை சங்கரர் தான் பெருசுபடுத்தினார், அதுக்கு முன்னால் அவ்வளவு பெருசா இல்லை. அதனால உத்தர மீமாஞ்சை சங்கரருடைய கொள்கை அப்படின்னு சொல்லிடலாம் சுருக்கமா. ஆனால் சங்கரருடைய கொள்கை மட்டும் இல்லை. அதனால நாம் என்ன சொல்லுகிறோம், அவன் ஞானமாகவும் இருக்கிறான், வழிபாடாகவும் இருக்கிறான். ஞானமாகவும் இருக்கிறான், கிரியையாகவும் இருக்கிறான். வேள்வி என்று சொன்னது வழிபாடு என்னும் பொருள், கிரியை என்னும் பொருள். எனவே நமக்கு ஞானமும் வேண்டும், கிரியையும் வேண்டும். அவன் ரெண்டுமாக அவன் இருக்கிறான். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு.
மெய்மையும் பொய்மையும் ஆயினார். அவன் மெய்யற்கு மெய்யன் பொய்யற்கு பொய்யன். அவன் மெய்ப்பொருளாக இருக்கிறான், ஆனால் பொய்ப்பொருளாகிய உலகத்தோடு கலந்து நின்று அதை இயக்கி கொண்டிருக்கிறான். பொய்ப்பொருளாகிய உலகத்தோடு கலந்து நின்று இயக்குகிற பொழுது அவனை பொய்யன் என்று சொல்லுவான். ஏன்னு கேட்டால் நம்மால் கண்ணால் காணப்படுவதில்லை இல்லையா? உலகப்பொருள் எல்லாருமே அவன் கலந்துருக்கிறான், அவன் கலந்து தான் இயக்கி கொண்டிருக்கிறான். யாருக்காவது அவன் இருக்கிறது தெரியுதா? தெரியலையா? அப்போ அவனை பொய்யன் என்று சொல்லுகிறோம். எங்கே சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டால், சிவசக்தி பொய்யா? அது மரமா? ஆனால் அது திரவான மரம்னு சொல்கிறோம் இல்லை? அதை போல அவன் பொய்யன் என்று சொல்கிறான். மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியமாய் இருளாயினார். அவன் சோதியாகவும் இருக்கிறான், இருளாகவும் இருக்கிறான். பக்குவமுடையவர்கள் காணுகிற பொழுது சோதியாக காணுகிறார்கள், அது இல்லாதவங்க அவனை இல்லாத பொருளாக காணுகிறார்கள். அப்போ அவன் இருட்டா இருக்கிறான். இருட்டு தன்னை காட்டிக்கொள்வதில்லை, இல்லை சிவபெருமானும் தன்னை காட்டிக்கொள்வதில்லை. அப்போதான் அவன் என்ன பண்றான்? மலங்களோடு கூடி நின்று மலங்களை இயக்கி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு அதுதான் தெரியுது, பெருமான் அதுக்குள்ள இருக்கிறது தெரியுது. அதனால சோதியமாய் இருளாயினார்க்கு. சிவபுராணத்துல இருளை அப்படின்னு சொல்ற, துன்பமும் இன்பமும் ஆயினார்க்கு. துன்பமும் இன்பமும் ஆயினார்க்கு. முத்தி காலத்துல இன்பம், பெத்த காலத்துல துன்பம். ஆனா துன்பம் அவன் தான் கொடுக்குறான். திருவடி அடைந்தா இன்பம், திருவடி அடையாத பொழுது துன்பம். துன்பமும் இன்பமும் ஆயினார்க்கு. துன்பமும் இன்பமுக்கு பந்தமும் வீடும், பந்தமும் வீடும் ஆனபாம் அப்படின்னு சொல்றோம். அதனால பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு. அவன் பாதியாகவும் இருக்கான், முழுவதும் தானேயாகவும் இருக்கிறான். பாதியாக இருப்பது அர்த்தநாரீஸ்வரோடைய, முழுவதும் தானாக இருப்பது உமாமகேஸ்வரோடைய முதலானவற்றை. அதாவது சுரூப நிலையில சிவசக்தி சிவத்தோடு கலந்து நிற்கும். அப்போ சிவன் தான் தெரியும், சக்தி தெரியாது. அந்த சக்தி தொழிற்பட வர்ற பொழுது சிவத்திற்கு பிரிஞ்சு வரும். முதல்ல ஒரு பாதி தெரியும், அப்போ அர்த்தநாரீஸ்வரோடைய. அதன் பிறகு இந்த பக்கம் தனியாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், இவர் தனியாக உட்கார்ந்துருக்கார். அப்போ முதல்ல பாதியாக இருந்த சிவபெருமான், அர்த்தநாரீஸ்வரோடைய பாதியாக இருந்த சிவபெருமான் இப்பொழுது முழுவதுமாக இருக்கிறார். நம்ம சிவலிங்கத்திலே அவர் பாதியாக தான் இருக்கிறாரு. சிவலிங்கம் அவடையாரும் பானமும் சேர்ந்து தானே சிவலிங்கம். நாம பானத்தை மட்டும் வச்சுட்டு சிவலிங்கம் சொல்றது வழக்கம் உண்டு. ஆனால் நீங்க பூஜை அப்படின்னு சொல்ற பொழுது அதுக்கு ஒரு பீடம் கொடுப்போம். வெறும் பானம் கிடைச்சாலும் கூட ஒரு பீடம் கத்திட்டு தான் நீங்க வச்சு பூஜை பண்ண முடியும். ரெண்டும் சேர்ந்து தான் சிவலிங்கமா. அப்போ ஒரு பாதி சிவமா இருக்குது, ஒரு பாதி சக்தியா இருக்கு. நீங்க உருவத்தின் வச்சீங்கன்னா முழுவதும் சிவம். இதேதான் வழிபாட்டு நிலையில. அதனால பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு. பந்தமும் அவன் தான், பந்தத்திலிருந்து பெறுகின்ற வீடு பேரும் அவன் தான். ஏன்னா பந்தத்தை அவன் தானே செய்கிறான், நாமே போய் பந்தத்துல படுறதில்லை. இல்லை, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்மா தானே போய் ஆணவ மரத்திலே சேர்ந்ததில்லை. ஆன்மா தானே போய் தனக்கு ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டதில்லை. ஆன்மா தானே போய் ஒரு கண்மத்தை செய்து அந்த கண்மத்தின் பயனாகி இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறது இல்லை. அவன் தான் பண்றான். அதுல முதல்ல அவன் பண்ணல. அந்த வேறுபாடு நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மாயை கண்மமாகிய பாசத்தை அவன் நமக்கு பண்ணுகிறான், ஆணவ மரமாகிய பாசத்தை அவன் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாமும் போய் பிடிக்கல, அவனும் நமக்கு பண்ணல, அதுவும் நம்ம பிடிக்கல. என்னங்க, நாமும் போய் பண்ணல, அவனும் நமக்கு பண்ணி வைக்கல, அதுவும் நம்ம பிடிக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இருக்கிற பொழுது அதுவும் கூட அதுவாக இருந்தோம். இதுதான் ஆரம்ப நிலை. சைவ சித்தாந்தம் அங்க வச்சுதான் ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் தானோ மாட்டாது யானோ செய்யேன் நீயோ செய்யாய் நின்மலனாயிட்டு. 20 அருணந்தி சிவம் பாடினது. தானோ மாட்டாது, ஆணவ மலம் என்னை பிடிக்க மாட்டாது. ஏன்னா பிடிக்கக்கூடிய அறிவோ ஆற்றலோ அதுக்கு கிடையாது, அது ஜடம். யானோ செய்ய, நான் போய் அதை பிடிக்க மாட்டேன். ஏன்னா அது மலமாச்சு, அதையே நான் போய் பிடிக்கிறேன். அப்போ அதுவும் வராது நானும் வராது, மிச்சம் இருக்கிறது நீ தான். ஒரு நீ பண்ணியிருப்பியோ அப்படின்னு கேட்டால் நீயும் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் நீ மலங்களிலிருந்து நீங்கியவன், எனக்கு நல்லதையே செய்வாய், கெட்டது செய்ய மாட்டாய். ஆகையினால் நீ அந்த ஆணவ மரத்தை கூட்ட மாட்டாய். அப்படியானா அந்த ஆணவ மரம் எனக்கு எப்படி வந்தது? இதுக்கு என்ன விடை சொல்றதுங்க, எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு, அனாதியில ஆன்மா எப்பொழுது இருந்ததோ அப்பொழுதே அதன் கூட ஆணவ மலம். இதுதான் அதுக்கு விடை. ஆன்மா தனது அறியாமை காரணமாக தனது இச்சையினாலே ஆணவ மலத்தை போய் பிடித்து கொண்டது.
அதுதான் ஆன்மா செய்த முதல் பாவம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. உங்க சைவ சித்தாந்த மையம் இருக்குதுல்ல, அந்த மையத்தில் விளக்கம் இப்படி எழுதி வச்சுருக்காங்க. அது ரொம்ப தப்பான விளக்கம். அப்படி எழுதக்கூடாது. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஆன்மா ஆணவ மலத்தை போய் பற்றிட்டுன்னு சொன்னால், பற்றுதல்ங்கிற தொழில் நிகழ்வுக்கு முன்னே பின்னேங்கிற ரெண்டு நிலை உண்டு. முன்னே எப்படி இருந்தது, பற்றின பின்னர் என்னாச்சுங்கிறது நமக்கு தெரியும். பற்றின பின்னர் அறிவு மறைக்கப்பட்டு ஆணவ மலமாக கடந்தது. பற்றுவதற்கு முன்னே, அப்போ முன்னே இல்லாத ஒன்றை பின்னே போய் பற்றுச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்க உண்டு. அதாவது செயற்கைக்கு காரணம் உண்டு, இயற்கைக்கு காரணம் இல்லை. சைவ சித்தாந்தத்தில் ஆன்மா ஆணவ மலத்தோடு கிடப்பது அதனுடைய இயற்கை, சகஜம். அங்கே காரணம் சொல்ல, சகஜம்னு பேரை போட்ட உடனே காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆகிடும். பின்னால் போய் பற்றிட்டுன்னு ஒரு செயலை சொன்னீங்கன்னா அந்த செயலுக்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் செயல் நிற்காது. அப்போ செயற்கை காரணம் உடையது, இயற்கை காரணம் இல்லாதது. தமிழ் இலக்கணத்திலே சொல்லிக்கோங்க, இயற்கை பொருள்னு ஒன்று உண்டு, செயற்கை பொருள்னு ஒன்று உண்டு. இயற்கை பொருளை எப்படி சொல்ல வேணும், செயற்கை பொருள். இயற்கை பொருளை பற்றி பேசணும்னா வாக்கியம் எப்படி இருக்கணும், செயற்கை பொருளை பற்றி பேசணும்னா வாக்கியம் எப்படி இருக்கணும், தமிழ் இலக்கணம் சொல்லி வச்சிருக்குது. இயற்கை பொருளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளை சொல்லி அந்த பொருள் இத்தன்மைக்குன்னு சொல்லிவிடுங்கள் போதும். இயற்கை பொருளை இத்தனை கிளத்த. சரிங்க, செயற்கை பொருள் என்ன பண்றது? செயற்கை பொருளுக்கு ஆக்கம் கொடுத்து, ஆக்கம் கொடுத்து சொன்னா போதுமா? காரணம் சொல்லணும். அப்ப காரணமும் ஆக்கமும் சொல்லணுமா? எதை முன்னால சொல்றது, எதை பின்னால் சொல்றது? அடுத்த ஒரு கேள்வி. காரணத்தை முன்னால சொல்லு, ஆக்கத்தை பின்னால சொல்லு. இவ்வளவு அழகா தமிழ் இலக்கணம் பண்ணி வச்சிருக்கீங்க. வாக்கியம் எப்படி எழுதுறது, எந்த பொருளை வாக்கியத்துல எப்படி பயன்படுது, நாம இலக்கணம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எப்படி எழுதுறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது தமிழ் இலக்கணம். ஆக்கம் தானே காரணம் அதற்கு அப்படின்னு சொல்றேன். ஆக்கம் காரணத்தோடு. அப்போ அந்த சூத்திரம் ரொம்ப அழகா பண்ணிட்டு போயிருக்காரு. இயற்கை பொருளை இத்தனை கிளத்தல், செயற்கை பொருளை ஆக்கமுடுப்போரல், ஆக்கம் தானே காரணம் அதற்கு. சில இடத்துல ஆக்க கிளவி சொல்லாம இருந்தா அது தொக்கு நிற்கிறதுன்னு அர்த்தம். உரை பண்றது நீ விரிச்சிக்கோ, காரணம் தொக்கு நிற்கும், உரிச்சிக்கோ. செயற்கை பொருளா இருந்தா காரணம் இருக்கும். எனவே ஆன்மாவை ஆணவம் தன் நிச்சயினாலே போய் பற்றிட்டு என்று சொன்னா பற்றுவதற்கு ஒரு காரணம் வேணும். தப்பு நம்ம சொல்ல முடியாது. அது போட்டோம். பந்தமுமாய் வீடும் ஆயினாருக்கு. எனவே ஆணவமல பந்தம் சிவபெருமானாலே பண்ணப்பட்டதில்லை. மாயாமல பந்தம் கண்ணமல பந்தம் சிவபெருமானாலே பண்ணப்பட்டது. அது நாம எடுத்துக்கிட்டதில்லை, அவன் தான் பண்ணான். ஆனால் பந்தத்தில் கிடக்கிறன்னு விடுதலை பண்றதுக்கு இன்னொரு பந்தத்தை போட்டலாமோ அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அங்கே அழுக்க ஆடையை உதாரணம் எடுத்துக்கிறது. அழுக்க ஆடையில் அழுக்கு போக்க வேணும், இன்னொரு அழுக்கை சேர்க்க வேண்டும். இப்போ சோப்பு போடுறோம் இல்லை, சோப்பு ஒரு அழுக்கு தான். இந்த சோப்பு சேர்த்தா தான் அந்த முன்னால் இருக்கிற அழுக்கு அதை எடுத்து வெளியில் வரும். சோப்பு நல்லதுன்னு சொன்னால் நம்ம அலசவே மாட்டோமே, அப்படியே எடுத்து கட்டிக்குவோங்க. அப்படியே எடுத்து உடுத்தி கொண்டா உடம்பு என்ன தெரியுமில்லை. அதே ஒழுங்காக அலசாவிட்டால் உடம்பு அரிக்க ஆரம்பிச்சு. சோப்பு தண்ணியை சீக்கிரம் போகிறதும் இல்லைங்க, 2 தரம் 3 தரம் அலசும், அப்போ தான் போகும். ஏன்? அதுவும் அழுக்கு, சோப்பும் அழுக்கு, அதுக்கு முன்னால் இருந்தும் அழுக்கு. அந்த அழுக்க போக்குறது சோப்பு, அப்புறம் சோப்பை போக்குறது தண்ணி. இவ்வளோ பண்ணணும். இதெல்லாம் பின்னால் செயற்கை. அந்த ஆணவ மலம் மட்டும் செயற்கை. அதனால தான் அது சகஜம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆதியுமாய் பந்தமுமாய் வீடும் ஆயினாருக்கு. ஆதியும் அந்தமும் ஆயினாருக்கு தான் தினமும் பாடிட்டே இருக்கிறீங்க. அவனுக்கு ஆதி அந்தமும் இல்லை, ஆனால் அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிறான், எல்லாத்துக்கும் அந்தமாக இருக்கிறான். திருவம்பாவில் முதல்ல அதுதான் தொடங்குது, கடைசியில் அதுதான் முடியுது. ஆதியும் அந்தமும் ஆயினாருக்கு. அந்தமும் ஆட்சி தான் நமக்கு சைவ